கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரி யாவருக்கும் யேசுவா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கடந்த சில நாட்களாக சுருக்கும் கண்ணியும் அப்படிங்கிற தலைப்பிலே சத்திய காரியங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்ப இருக்கிற காலகட்டத்துடைய நிகழ்கால சத்தியத்தை அறியாதபடிக்கு யேசுவத்தின் அண்ணாவர்களை குறித்த காரியங்களோ அவருடைய ராஜ்யத்தின் மகிமை பிரதாபங்களை குறித்த காரியங்களோ எந்த ஒரு அக்கறையும் இல்லாதபடிக்கு ஏனோ தானோ என்று இருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் இங்கே இருக்கிற காலகட்டத்தில் பெயர்லவான கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. அதே போல விசுவாசம் முதலாம் வருகையில வந்திருக்கிற காலகட்டத்திலையும் பெயரளவான இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க. விசுவாசோட வருகையானது வந்திருத்தலானது அவர்களுக்கு இடதுக்கு ஏதுவான கல்லாக இருந்தது, விழுதற்கு ஏதுவான கண்மலையாகவும் அது இருந்ததுன்னா வேதவசனங்களை படிக்கிறோம். அவருடைய செல்வம் அவர்களுக்கு அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியமாயிற்று என்று வேத வசனங்கள் மூலமாக நான் படிக்கிறோம். அதனால்தான் இந்த செய்திக்கு அந்த தலைப்பு விட்டு படிக்கிறோம். இப்போ இப்போ நம்ம பார்க்கறது பாகம் 3. என்ன காரியங்களை நாம பார்த்தோம் அப்படின்னாக்க, யுகத்தில் நடந்த காரியங்கள் எல்லாமே சுவிசேஷ யுகத்தில் நடந்த காரியங்களுக்கு நிழல் அடையாளம். இப்ப யூத யுகத்திலே பெயரளவான கிறிஸ்தவர்கள் எப்படி இருந்தார்களோ, யேசுவா வந்திருத்தலை அறியாதபடிக்கு, அதுவும் மாம்சீகத்தில் வந்திருக்கிறார், காணக்கூடிய விதத்திலே வந்திருக்கிறார், தான் வந்திருக்கிறது அநேக பல அடையாளங்கள் மூலமாக அற்புதங்கள் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார், சத்திய செய்தியை கொடுத்து விளங்க பண்ணுகிறார். ஆனாலும் கூட அவர்கள் எல்லாம் அறியாதபடிக்கு இருந்தாங்க. ஏன்னா வேத வசனம் சொல்லப்பட்டவர்களை குறித்து அவர்களோட பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லப்பட்ட பிரகாரம் அநேகர் இடர் அடைந்தார்கள். ஆனா நாத்தான்வேல் போன்ற மன தாழ்மையா உள்ளவர்களுக்கு அது இடரெல்லாம் இல்லை. அவர்கள் அவர் மேசியா என்பதை அறிந்து கொண்டார்கள். அதே போல பிறவி உடனே குணமாக்கும் போதும் அவனுக்கு இருந்த அந்த தெளிவு கூட வேதத்தை கற்றறிந்த வேதபாரகர், பரிசேயர், ஆசாரியர்கள் அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு எல்லாருக்குமே அது அவருடைய நடவடிக்கைகள் இடதுக்கு ஏதுவாக இருந்தது. ஏன்னா அவர்களிடத்துல இருக்க அந்த பெருமையான எண்ணங்கள், சிந்தனைகள் இதா இருக்குது. ஏன்னா அவர்கள் எல்லாம் கற்று அறிந்த டாக்டர்களா இருந்தாங்க, நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ச்சி பெற்றவர்களா இருக்கிறாங்க. அந்த பந்தி அவர்களுக்கு கண்ணி சுருக்கமா இருந்தது என்று வேதவசங்களை படிக்கிறோம். இதெல்லாம் கண்ட காலத்தில் நம்ம பார்த்தோம். அதற்கான வசனம் பார்த்தோம்னா சங்கீதம் 69, 22, 23 படிக்கிற சொல்றாரு. அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும் அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வலையுமா இருக்க கடவுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கிறோம். அவர்கள் கண்கள் காணாதபடிக்கு அந்தகாரப்பட கடவுது, அவர்கள் இடுப்புகளை எப்போதும் தள்ளாட பண்ணும் அப்படிங்கிற சங்கீதம் சொல்லப்பட்டிருக்க காரியங்களே அப்போ சொல்ல பவுல் எடுத்துரைக்கிறார். ரோமர் 11:9-10 அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடதுக்கான கல்லும் பதிலுக்கு பதிலித்தலும் ஆக கடவுது, காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடவுது, அவர்களுடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும் என்று தாவீதும் சொல்லியிருக்கிறாங்க. இதை குறித்து அவர் வியாக்கியானம் பண்றாரு. அதனால்தான் அவர்கள் இருந்த நிலை எப்படி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியமா இருந்தது அப்படிங்கிறது தான் பார்த்தோட காரியமா இருக்கிறது, முக்கியமான மோட்டிவா இருக்கு. இப்ப இந்த காலகட்டத்தில் கிறிஸ்துவர்களுக்கும் அதே போல இருக்க அநேக பேரளவான கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க. மனத்தாழ்மையா உள்ள ஒரு சிலருக்கு யேசுவின் 2ஆம் வருகையில வந்திருக்கக்கூடிய காரியங்கள், ராஜ்யத்தை ஸ்தாபிக்கக்கூடிய காரியங்கள், நடந்து கொண்டிருக்க நிகழ்வுகள் எல்லாம் அவருடைய கிரியைகள் அப்படிங்கிறத ஒரு சில மனத்தாழ்மையும் எளிமையா இருக்கிற புரிந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அநேக கிறிஸ்தவர்கள் இதை புரிந்து கொள்ளாம இருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் இருக்கக்கூடிய நிலை அவர்களுக்கு பந்தி சுருக்கும் கண்ணியமா இருக்கு. ஏன்னா இந்த பெயர்வான கிறிஸ்தவர்கள்ட்ட தான் பைபிளே இருந்தது. பைபிளுடைய ஆதாரங்கள் எல்லாம் அவர்கள்ட்ட தான் இருந்தது. வேத வசனங்கள் அவர்கள் தான் வச்சிருந்தாங்க. இப்போ பாப்பசியில தான் அந்த மூல பிரதிகள் எல்லாமே இப்பவும் பாப்பசியில தான் இருந்து கொண்டிருக்கு. பைபிள் பெயரளவான அந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில தான் அது இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அது பிரிண்டிங் மிஷின் வந்ததுக்கப்புறம் நிறைய பிரிண்ட் பண்ணி இப்ப எல்லார் கையிலும் வேதாகம் இருக்கிறது. அப்ப கிறிஸ்துவத்துல இந்த சத்திய காரியங்கள் எல்லாரும் படிக்கிறதுக்கு எதுவா இருக்கும்போது அதுதான் அவர்களுக்கு பந்தியா இருக்குது, சுருக்கும் கண்ணியமா இருக்கு. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு இருந்தது.
அவர்கள் பெற்ற நியாயப்பிரமாணம், வாக்கு தத்தங்கள், உடன்படிக்கைகள் இதெல்லாம் அவர்களுடைய இருந்தது. இதெல்லாம் அவர்களுக்கு பந்தியும் கண்ணியும் சுருக்கமா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல இந்த காலகட்டத்தில் இருக்க அந்த நவீன யுகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு, பிரபலமான கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் இருக்கக்கூடிய நிலையும் சுருக்கும் கண்ணியமா இருக்கு. இந்த காலகட்டத்திலே ஒரு அறிவு பெருகி போயிடுச்சு. எல்லாரும் வேதத்தை ஆராய்ந்து படிக்கக்கூடிய அளவுக்கு நவீன காலமா இது இருக்கிறது. அப்ப இது எல்லாமே அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியமா இருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். இப்ப யாத்திராமம் 19:5-6 அவர் சொல்றாரு. இப்ப இது வரைக்கும் பார்த்த காரியங்களை சுருக்கமா பார்த்துட்டு நம்ம கடந்து போகலாம். யாத்திராமம் 19:5-6 பார்க்கும்போது, நீங்கள் இப்பொழுது என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்கள் ஆனால் சகல ஜனங்களும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரேல் புத்தரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றால் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்போ இந்த உடன்படிக்கைகள், ஆராதனைகள் இதெல்லாம் அவர்களுடையது. அவர்கள் தான் தேவனுக்கு சொந்த சம்பத்தா இருந்தாங்க. அவர்கள் தான் அவர்களுக்கு ராஜ்யம், ஆசாரிய ராஜ்யமா இருக்கிறாங்க. அவருடைய பரிசுத்த ஜாதியம் இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கணும்னா அவங்க பண்ண வேண்டிய காரியம் என்ன? உடன்படிக்கை கை கொள்ளணும். நியாயப்பிரமாண உடன்படிக்கையில் அவர்களுடையது. இதெல்லாமே அவர்களுக்கு கிடைத்த சம்பத்தாக இருக்கிறது. தேவன் அவர்களுக்கு கொடுத்த பந்தி அது. நியாயப்பிரமாணம், உடன்படிக்கைகள், ஆராதனை இதெல்லாம் அவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்க பந்தி அது, ஆகார பந்தி அது. ஆனா அவர்கள் என்ன பண்ணாங்க? நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ச்சி அடைந்து தாங்கள் எல்லாம் நீதிமான்கள் என்றும் மற்றவர்கள் எல்லாம் பாவிகளாக இருக்கும்படிக்கான ஒரு மனம், ஏற்றுமை, கர்வம் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா எந்த அளவுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்தை கொடுத்த அறிவிலே வளரக்கூடியவர்களா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு மனத்தாழ்மையா உள்ளவர்களா இருக்கணும். தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி மற்றவர்களுக்கு சத்தியத்தை பிரகாசிக்கக்கூடியவர்களா இருக்கணும். மற்றவர்கள் மத்தியிலே சத்தியத்தை எடுத்து சொல்லுங்க கூட அங்க மனத்தாழ்மை கடைபிடிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்படி இருக்கிறவர்கள் தான் மேற்கொண்டு சத்தியங்கள் விளங்கும். இப்ப அவர்கள் அப்படி இல்லாதபடிக்கு மேட்டுமை உள்ளவர்களாக இருந்ததுனாலதான் இவர்களுக்கு இதெல்லாம் கண்ணியும் சுருக்கமா இருந்தது என்று கடந்த காலங்களில் நாம அந்த காரியங்களை குறித்தால நம்ம பார்த்தோம். புத்திர சுவிகாரம், மகிமை, உடன்படிக்கைகள், நியாயபரமா, தேவ ஆராதனை, வாக்குத்தத்தம் எல்லாம் அவர்களுடையது இல்லையா? ஆனா அவர்கள் என்ன பண்ணாங்க? நீதி பிரமாணத்தை தேர்ந்த இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையல, நியாயமாக்கப்படல. ஏன்னா அவர்கள் விசுவாசத்தினால் அதை தேடல, நியாயப்பிரமாணத்தை கிரியினால தேடினாங்க. அதனால அதை அவர்கள் அடையல. ஆனா மனத்தாழ்மை எளிமையா இருந்தவர்கள் விசுவாசத்தினாலே தேடினாங்க. ஏன்னா பூர்ணமான மனிதர்களால் நியாயப்பிரமாணத்தை முழுமையாக கடைபிடிக்க முடியாது அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம கடந்த இதுலயே நம்ம விளக்கமா பார்த்துட்டோம். சரிங்களா? அப்போ நீதியை தேட பிரஜாதியார் அந்த விசுவாசத்தின் மூலமாக நீதி அடைந்தார்கள். அது விசுவாசனாலும் நீதியே அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் ரோமர்ல சொல்றதை பார்க்கிறோம். 9:30. ஆனா இந்த நீதி அடையாதபடிக்கு இவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க, மாம்சிய இஸ்ரவேலர்கள். ரோமர் 11:8 சொல்லப்பட்ட பிரகாரம் கனநித்திரையின் ஆவியும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று அப்படிங்கிறார். இப்ப கனநித்திரையின் ஆவினா யெஷுவா கிறிஸ்து வரணும், ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒரு அசட்டை, ஒரு மெத்தன போக்கு. அதுல உற்சாகமோ அதுல ஒரு வாஞ்சியோ இல்லாதபடிக்கு அசட்டத்தனமா இருக்கிறது. அதான் கனநித்திரை ஆவியா இருக்கிறாங்க. ஆகையினால யெஷுவா வந்திருக்கும் போது அதை காணாதிருக்கிற கண்களை, அவர் சொல்லக்கூடிய செய்திகள்லாம் கேட்காதிருக்கிற காதுகளையும் அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தீர்க்கதரிசி சொன்ன காரியங்களை எல்லாம் இங்க விளக்கி சொல்றாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இப்ப அவர்களுக்கு எதெல்லாம் இடலுக்கு எதுவா இருந்தது சொல்றாங்க. யோவான் 7:27 சொல்லும் போது, இவன் இன்ன இடத்திலிருந்து வந்தவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து வரும்போதோ அவர் இன்ன இடத்திலிருந்து வருகிறவர் என்றும் ஒருவன் அறிய மாட்டானே அப்படிங்கிறாங்க. ஆனா யெஷுவா கிறிஸ்து கலிலேயில இருந்து நாசரேத்திலிருந்து வந்திருக்கிறாரு. அவர் தாய் தகப்பனும் கூட இருக்கிறாங்க. அப்ப இவன் இன்ன இடத்துல வந்திருக்கான்னு நமக்கு தெரியுது. ஆனா மேசியா வரும் இன்ன இடத்துல வருவார்னு ஒருவன் அறிய மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நியாயப்பிரமாணத்தை எந்த அளவுக்கு தேர்ச்சி அடைந்திருக்கிறார்களோ அந்த காரியங்கள், அந்த பந்தி அவர்களுக்கு இங்க இடதுக்கு ஏதுவா இருக்கிறது படிக்கணும். ஏன்னா அவர்கள் விசுவாசனால தேடல, கிரியையினாலே தேடுறாங்க.
வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள், வேறு சிலர் கிறிஸ்து கலிலேயில இருந்தா வருவார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா? அப்ப இந்த வசனங்கள் எல்லாமே அவர்களுக்கு எப்படி இருக்குது? இடருக்கு ஏதுவாக இருக்கிறது. அதே போலதான் இந்த காலகட்டத்தில் பேரளவான கிறிஸ்துவர்களுக்கு அநேக சத்திய வசனங்கள் கிறிஸ்து வந்திருத்தலை குறித்து, ஏன்னா யெசுவாஸ் 2 அவர்களை வந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக 7 விதமான ஊர்ஜிகளை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அப்ப அதெல்லாம் அறியாதபடிக்கு அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்குது. காரணம் என்னன்னா, உடனே சொல்லிடுவாங்க யெசுவாஸ் 2 அவர்களை வந்திருக்கும் போது ஆலையை ஆரம்பிச்சிருந்தாருன்னா, இப்ப இருக்கிற மேல அக்கிரம அநியாய அக்கிரமங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. அது அவங்களுக்கு இடத்துக்கு எதுவா இருக்கிறாங்க. ஏன்னா எப்படி இவர்கள் கேள்வி கேட்கிறாங்க, அதே போல அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா யெசுவாஸ் வந்த உடனே எல்லாரும் உடனே ஜீ பூம்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மேஜிக் பண்ண மாதிரி மாறி போகும்னு நினைக்கிறாங்க. தேவன் ஒழுங்கின் தேவன், பிரமாணத்தின் தேவன், தன்னுடைய பிரமாணத்தின்படி அந்த காரியங்களை செய்வார் அப்படிங்கறத அவங்க அறிந்து கொள்ளல. வந்த உடனே மாறி போகும் அப்படின்னு சொல்லி அநேகர் நினைக்கிறாங்க. அப்ப அந்த குறித்த அதை குறித்த காரியங்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? அதே போலதான் இப்ப இவர்களுக்கு முதலாம் வரைக்கும் வந்திருக்கும் போது இந்த மாதிரி வசனங்களை காட்டி பெத்லேம் இருந்த ஊரிலிருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லலையா? இவர் கலிலேயாவிலிருந்து இருக்கிறாரு அப்படின்னு இடருக்கு ஏதுவா இருக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா அவர் வந்து பெத்லேம் தான் பிறந்திருக்கிறார். அவருடைய பூர்வீகத்தை அவருடைய பிறப்பை குறித்து ஆராய்ந்து பார்த்திருப்பார்களானால் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா அவர்கள் அதை ஆராயபடிக்கு அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறாங்க. அவருடைய நோக்கம் எல்லாமே அவரை குற்றப்படுத்தணும் அப்படிங்கிறதா நோக்கமா இருக்காது. ஆகையால இந்த விதத்தில் அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. இது எல்லாமே அவர்களுக்கு இடதுக்கு ஏதுவா இருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கோம். அதே போல இன்னும் என்ன சொல்றாரு, மோசையுடைய பேசன் யோவான் 9:29-33 வரைக்கும் பார்க்கும்போது மோசையுடைய தேவன் பேசுறான் என்று அறிவோம், இவன் எங்கேருந்து வந்தவன் என்று அறியோம் அப்படிங்கிறாங்க. அங்க முன்ன சொல்லும் போது இவன் எங்கேருந்து வந்தவன் என்று எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? ஆனா இப்ப சொல்லும்போது முதல்ல சொல்லும்போது இவன் இன்னிடத்தில் வந்தவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அப்படிங்கிறாரு. ஆனா இங்க சொல்லும் போது இவன் எங்கேருந்து வந்தவன் என்று அறியோம் அப்படிங்கிறாங்க இல்லையா? அப்ப எப்படி முன்னுக்கு பின் முறமா பேசுறாங்க பாருங்க. அது போலதான் இந்த காலகட்டத்தில் இருக்க கிறிஸ்தவர்களும் அநேகர் என்ன பண்றாங்க, முன்னுக்கு முன்ன சொல்லதே மாதிரி மாத்தி பேசுவாங்க, ஏற்றுக்கொண்ட சத்தியத்தை இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி பேசக்கூடியவர்களா இருக்க, ஏன்னா அவர்கள் எல்லாம் வாக்குவாதத்தை குறித்த ஒரு ஆவல் உள்ளவர்களா இருக்காங்க. எது எடுத்தாலும் வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு உண்மையை தெரிந்து கொண்டுன்ற ஆவல் இல்லாதபடிக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இங்க பார்க்கும்போது அவர் எங்கேருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியா, என்ன சொல்றாங்க, கண்ணு குருள் பிறவி குருடன் ஒருத்தன் சொல்றான். நியாயப்பிரமாணத்தை கற்று ஆராய்ந்த அவர்கள் இவன் எங்கேருந்து வந்தவன்று தெரியாது அப்படிங்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தை பற்றி ஒன்றும் தெரியாத மற்றவர்கள் சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்க இந்த பிறவி குருடன் அவன் என்ன சொல்றான், அவர் எங்கேருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாது இருக்கிறது ஆச்சரியமான காரியம். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்ற உலகம் உண்டான முதல் கேள்விப்பட்டதிலேயே அவர் தேவனிடத்திலிருந்து வராது இருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே அப்படிங்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றதை பாக்குறோம் இல்லைங்களா? அப்ப இவனுக்கு தெரிந்த இந்த காரியம் அவர்களுக்கு தெரியல. பிறகு உடனே குணமாக்கி இருக்கிறாரு, இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டாமா, தேவனத்துல இருந்து தான் வந்திருக்கிறாரு, தெரிஞ்சுக்க வேண்டாமான்னு சொல்லி அவன் சொல்ற காரியங்களை பார்க்கணும். அப்ப தாழ்மை, மனத்தாழ்மை, எளிமையும் உள்ளவர்களுக்கு அந்த காரியங்கள்லாம் விளங்குது. ஒரு மேட்டுமையான எண்ணங்களும் பெருமையான சிந்தனைகள் கொண்டு அவரை குற்றப்படுத்தும் முகாந்திரமாக இருந்ததுனால அவர்களுடைய கண்களுக்கு அது மறைவா இருக்குது. அதனால்தான் அவர்கள் பந்தி அவர்கள் சுருக்கும் கண்ணியமா இருக்கிறது அங்க தீர்க்கதரிசி சொல்றதை நாம படிக்கிறோம் இல்லையா? ஆனா மனத்தாழ்மை வந்த நாத்தான்வேல் அவர் கண்டு கொண்டார் அப்படிங்கிறத நாம ஏற்கனவே இந்த காரியங்களை குறித்து படிச்சோம் இல்லைங்களா? நாத்தான் வேண்ட நீர் என்னை எப்படி அறிவீர் என்று நாத்தான் சொல்றாரு. ஆனா பிலிப்பு கூப்பிடும் போது நாத்தான்வேலும் அவர்கள் ஆசாரியர்கள் கேட்ட மாதிரியே ஒரு கேள்வி கேட்கிறார். நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்று கேட்கிறார். பிலிப்பு வந்து பார் அப்படிங்கிறார். நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார், நீயே நேர்ல பார்த்து ஆராய்ந்து அறிந்து தெரிந்து கொள் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து பார் அப்படிங்கிறார். அப்ப பிலிப்பு வந்து பார்த்து என்ன சொல்றாரு, அவருடைய ஸ்டேட்மெண்ட், ரபி நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரேல் ராஜா என்றான் இல்லையா? அவன் அறிந்து கொள்ளுகிறான். ஏன்னா கபடற்ற உத்தம இஸ்ரவேலா இருக்கிறான், அவன் அறிந்து கொள்ளுகிறான். ஆனா ஆசாரியர்கள் வேதபாரர்கள் எப்படி இருக்கிறாங்க, எல்லா கபடமும் நிறைந்தவர்களா இருக்கிறாங்க. போட்டி மனப்பான்மையிலே அவரை குற்றப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே தான் அவங்க இருக்கிறாங்க.
வேதத்துல சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு அவங்களுக்கு மனதில்லை. அப்ப அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பந்தி அவர்கள் சுருக்கும் கண்ணியமா இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் பலவிதமான வேத வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு ஏதாவது ஒரு வசனத்தை இறுக்கி பிடிச்சுக்குவாங்க. பிடிச்சிக்கிட்டு இங்க இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஆனா மற்ற வசனங்களை இசை விளக்கமா அதுக்கு கொண்டு வந்து அர்த்தம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கெல்லாம் முயற்சி பண்றது கிடையாது. ஏதாவது ஒண்ணு பிடிச்சு கொண்டு இது இப்படிதான் இருக்குது, ஆகையினால இயேசு கிறிஸ்து இன்னும் வரல. ஏன்னா ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, அந்த நாளையும் பிதா ஒருவர் தவிர மனுஷகுமாரனும் அறியார், தூதர்களும் அறியான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கும் தெரியாது சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சுது? இல்லையா? அப்ப நீங்க சொல்றது தப்பு, பொய், யாருக்குமே தெரியாது அது. அப்படி இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை பிடிச்சு கொண்டு இருப்பாங்க. அப்ப யேசுவாச மாம்சத்தில் இருந்த அந்த காலத்துல அவருக்கு தெரியாது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா உயிர் தந்ததுக்கு அப்புறம் வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப அவருக்கு தெரியாம இருக்குமா? இதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. மனுஷகுமாரன் அறியான்னு சொல்லியிருக்கிறார், அவ்வளவுதான். அப்போ ஒரு வசனம் சொல்லப்பட்டதுன்னா அது எந்த காலத்துக்குரியது, எந்த காலத்துக்குரிய தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கறது கிடையாது. ஏன்னா அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அதுல வருகை குறித்த காரியங்கள் எந்த ஒரு ஆர்வமும் அக்கறையும் அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் அதெல்லாம் குறிக்கக்கூடியாரு. எப்படி ஆசாரியர்கள் வேதபாரர்கள் அக்கறை இல்லாமல் இருந்தார்களோ அதே போல் இவர்களும் அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு காரியமா இருக்கு. நிக்கதேமு கூட கேட்கிறாரு, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கிறதை எல்லாம் செய்கைகளை அறிகிறதுக்கு முன்னமே அவனை ஆக்கனை குறிப்பிடுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா? ஆனா அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, கலிலே நீயும் கலிலேனா, கலிலே வந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்புகிறது இல்லை என்பதை ஆராய்ந்து போறோம் அப்படிங்கிறாங்க. யேசுவாசு கலிலேயில வளர்ந்திருக்கிறார், கலிலேயுல நாசரேத்துல இருந்திருக்கிறார். அதனால கலிலே என்று எண்ணப்படுவார்னு வேதவாசகங்கள் சொல்லப்பட்ட பிரகாரம் கலிலேயுல இருந்தார், நாசரேத்தூர்ல இருந்தார். ஆனா இவர்கள் அதை விட்டுட்டு கலிலேயாவிலிருந்து எந்த ஒரு தீர்க்கதரிசி எழும்புதல் வேதத்தை ஆராய்ந்து போறோம். கலிலேயா குறித்து எதுவும் சொல்லப்படலதான். எந்த ஒரு தீர்க்கதரிசி அங்கிருந்து வந்ததாக எங்கேயுமே வந்ததாகவோ வரப்போவதாகவோ சொல்லலைங்கிறது உண்மைதான். ஆனா மற்ற வேத வசனங்களை பார்க்க வேண்டும் இல்லையா? அவருடைய பிறப்பு எங்கே இருக்குது, அவர் எங்க இருந்தாரு? நாசரேத்துல இருந்திருக்கிறாரு. நாசரே நசரே என்று எண்ணப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் அவர்களுக்கு கண்களுக்கு மறைவா இருந்தது. ஏன்னா அவர்கள் கற்று அறிந்து தாங்களை நீதிமான்கள் என்றும் மற்றவர்களை பாவிகள் என்றும் நினைக்கிறதுனால அது அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம் இல்லையா? இப்படி அவர்களுக்கு இதெல்லாம் ஏற்கனவே விளக்கமா பார்த்துருக்கணும், அதனால அதிகமா இதுல விளக்கத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஆசாரியர்கள் வேத பாரகர்கள் அவர்களுக்கெல்லாம், ஆசாரியர்கள் வேத பாரகர்கள் பரிசேயர்கள் அவர்களை பின்பற்ற இஸ்ரவேலர் எல்லாத்துக்குமே எவைகள்லாம் சுருக்கும் கண்ணியமா இருந்தது? அவர்கள் இருந்த உயர்ந்த நிலை, செல்வம் இல்லைங்களா? செல்வ செழிப்பா தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ரோமர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தாலும் கூட ஆசாரியர்கள் வேதபாரர்கள் பரிசேயர்கள் செல்வ செழிப்பாக உயர்ந்த அந்தஸ்தில் தான் இருந்து கொண்டிருந்தாங்க. அதே போல அவர்களுக்கு வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. ரோமர்கள் அவர்களை மதித்து அவர்களுக்கு படை வீரர்களும் கொடுத்திருந்தாங்க. அவர்கள் இருந்த அந்த நிலை இது எல்லாமே அவர்களுக்கு கண்ணியா இருக்குது. அவருடைய செல்வம் அவர்களுக்கு கண்ணியா இருந்தது என்று தீர்க்கத்தை சொல்வது போல அவர்களுக்கு இதெல்லாம் கண்ணியா இருக்குது. அவர்கள் நியாயப்பிரமாண சட்டமுடைய டாக்டர்களாக இருந்தாங்க இல்லையா? அதே போல இந்த காலகட்டத்திலும் டாக்டர் ஆஃப் டிவைனிட்டி அப்படிங்கிற பட்டம் கொடுத்து கொண்டு அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனா இயேசுவா கிறிஸ்துவ 2ஆம் வருகை குறித்த காரியங்களை அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம்னா அறியல. அவருடைய ஆளுகை, அவருடைய ராஜ்யத்துக்கான மகிமை பிரதாபங்கள் இதெல்லாம் அறியாதபடிக்கு தான் இருக்கிறாங்க, அநேகர் இருக்கிறாங்க. அப்ப இது எல்லாமே அவர்களுக்கு இந்த பட்டம் பதவி இது எல்லாமே அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜனங்கள் இப்படிப்பட்டவருடைய பேச்சை கேட்டு கீழ்ப்படிந்தாங்க. அநேகர்கள் பேச்சை கீழ்ப்படிந்து இவர்களை பின்பற்றினால இதுல எல்லாமே அவர்கள் இருந்த வசதி வாய்ப்பான நிலையா இருக்கிறது. அதே சமயத்தில் அவர்கள் எதிர்பார்த்த விதமாக மேசியா இல்லை. அவர்கள் எந்த விதமா எதிர்பார்த்தாங்க? மேசியா வருவாரு, வந்த உடனே சண்டை போட்டு ரோமர்கள் இருந்து ஆட்சியை பிடுங்குவாரு, அவர் மூலமாக உலகம் பூரா நம்ம ஆட்சி பண்ணலாம், உலகம் பூரா நம்ம கீழ்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் இந்த விதமா எதிர்பார்த்தாங்க. வந்த உடனே நடக்கணும் எதிர்பார்த்தாங்க. அந்த அந்த விதமாக அங்க இல்லை இல்லையா? அந்த விதமாக அங்க இல்லை. அதே போல இந்த காலகட்டத்திலையும் அநேக கிறிஸ்துவ எதிர்பார்க்கிறேன், வந்த உடனே எல்லாமே மாறி போகும், யேசுவாஸ் வந்த உடனே எல்லாம் மாறி போகும், அநியாய போதெல்லாம் சுத்தமா நின்று போகும், ஆளுகை ஆரம்பிச்சிருவாரு
அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிகழும் சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்காங்க. அதே போல அவருடைய அற்புதமான செயல்கள், அவருடைய பேச்சு திறமை, இது எல்லாமே அவர்கள் என்ன பண்ணுது, பொறாமைப்பட வைக்குது. அநேகர் ஆண்டவரை யெகோவாவை பின்தொடர்றாங்க. இது எல்லாமே அவர்களை பொறாமைப்பட வைக்குது. ஏன்னா இது தொடர்ந்துச்சுன்னா ரோமர்கள் அவர்கள் யெகோவாவை உயர்த்தி தங்களை தங்கள் ஸ்தானத்திலிருந்து நீக்கி விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு சுயநலமான எண்ணம் இருக்குது. ஆகையினால் அவர்கள் குற்றம் பிடிக்கும் மனப்பான்மையுடையவர்களாக கிறிஸ்துவை குற்றம் பிடிக்கிறதிலே நோக்கம் கொண்டவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதெல்லாம் வந்து என்னது, அவர்கள் இருந்த அவர்கள் நிலை, இந்த வசதி வாய்ப்பான செல்வமான நிலை, அவர்களுக்கு இருந்த அந்த பந்தி, நியாயப்பிரமாண உடன்படிக்கைகள், ஆராதனைகள், வாக்குத்தத்தங்கள், இதெல்லாம் அவர்களுடைய பந்தியா இருக்கிறது. இப்ப நாம பார்த்த காரியங்கள் அவர்களுடைய செல்வமா இருக்குது. இதெல்லாம் அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியமாய் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் இதே போலதான் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இது சுருக்கும் கண்ணியமாய் இருக்கிறது சொல்லி பார்த்தோம் இல்லையா. கிறிஸ்துவ மண்டலத்துக்கு அதே போலதான், அவர்களும் நல்ல உயர்ந்த நிலையில தான் இருக்காங்க, செல்வ செழிப்பாக தான் இருக்கிறாங்க. இவர்களுக்கு எடிபிடி வேலை செய்யறதுக்கு ஆளுகள் இருக்கிறாங்க. அரசாங்கத்திலே அவர்களை மதித்து உயர்ந்த அந்தஸ்தில் வச்சிருக்கிறாங்க. நியாயப்பிரமாண சட்டப்படி டாக்டர்களா இருக்கிறாங்க. ஏன்னா இவர்களும் டாக்டர் ஆஃப் டிவைனிட்டி அப்படிங்கிறத பட்டம் கொடுத்து கொள்கிறார்கள், பட்டம் வைத்திருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஜனங்கள் அநேகர் இவர்கள் பேச்சை கேட்டு கீழ்ப்படியக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆனா இவர்கள் எதிர்பார்த்த விதமா அதே போல எப்படி ஆசாரிகள் எதிர்பார்த்தார்களோ அதே போல இவர்கள் எதிர்பார்க்கிறாங்க. இவர்கள் எதிர்பார்த்த விதமாக மேசியாயில வந்த உடனே மாறி போகும்னு நினைக்கிறாங்க. இல்ல, அதே போல அவர்கள் இவர்கள் அது மெசியாவை போல நாங்களும் அற்புதங்கள் செய்கிறோம், அடையாளங்கள் செய்கிறோம் சொல்லிட்டு அநேகர் தங்கள் பேச்சு திறமையினால் கவர்ந்து கொண்டு ஜனங்களுடைய இச்சைகளுக்கு ஏற்ற விதமாக போதிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஜனங்களும் தங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கான இச்சைகளுக்கு ஏற்ற விதமான போதர்களை தேர்வு செய்து கொண்டு அவர்களை பின்பற்றக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இதெல்லாம் பவுல் அப்போஸ்தலன் சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிற காரியங்களை பார்க்கணும். அநேகர் அவர்களை பின்தொடர்ந்த நிலை, இதெல்லாம் அவர்களுக்கு செல்வமா இருக்கிறது. அப்ப இந்த காரியங்கள்லாம் எப்படி ஆசாரிகள் வேதபாரர்கள் பரிசேயருக்கு சுருக்கும் கண்ணியமா இருக்குதோ இவர்களுக்கு அது சுருக்கும் கண்ணியமா இருக்குது அப்படிங்கிற காரியங்களை குறித்து எல்லாம் நம்ம பார்த்தோம். சரி, அப்ப கிறிஸ்துவோட சந்தேகம் என்ன, அவர்களுக்கு எதெல்லாம் எதற்கு எதுவா சந்தேகம் கேட்கிறாங்க. ஏன்னா கலிலே வந்து யாரும் எந்த ஒரு தீர்க்கத்தை எழும்பினது இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வேத வசனங்கள் வச்சு சொல்றாங்க இல்லையா. அதே போல இந்த காலத்துல கிறிஸ்தவர்களுக்கு யெகோவா 2ஆம் வருகை குறித்த காரியங்கள்ல எந்த விதமான சந்தேகம் கேள்விலாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, சாத்தான் 1வது என்ன, சாத்தான் 1000 வருடங்கள் கட்டப்படுவான் என்றால் கிறிஸ்து அதற்கு முன்னமே வந்திருக்க வேண்டுமே. அப்படியானால் 1000 வருட ஆளுகை எப்போது ஆரம்பிக்கும்? சாத்தான் கட்டப்பட்ட பிறகா அல்லது கட்டப்படுவதற்கு முன்பா? இதுதான் அவர்களுக்கு பெரிய சந்தேகமாக எதுக்கு எதுவா காரியமா இருக்குது. ஏன்னா 1000 வருடம் கட்டப்படும் வேத வசனங்கள் சொல்லுது, சொல்லப்பட்டிருக்கு. சாத்தான் 1000 வருடங்கள் ஜனங்களை மோசம் போகாதபடி கட்டப்பட்டிருப்பான். அப்ப 1000 வருடங்கள் கட்டப்பட்டிருக்காங்கன்னா ஆளுகை எப்போ? ஏன்னா கிறிஸ்துவுக்கு ஆளுகை 1000 வருடங்கள் கொடுக்குதான் சொல்லப்பட்டிருக்குது. ஆளுகை எப்போ ஆரம்பிக்கும்? கட்டப்பட்ட பிறகா கட்டப்படுவதற்கு முன்பா? இது அவர்களுக்கு ஒரு ஒரு விதமான குழப்படியாக இருக்கிறது, எழுதுக்கு ஏதுவான கல்லாகவும் இருக்குது. அதே போல யெகோவாவின் ஆளுகை பரிசுத்தவான்கள் அனைவரும் உயிர்த்தெழுந்த பிறகா அல்லது அதற்கு முன்பா? ஏன்னா உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட அரசாழ்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப ஆளுகை வந்து இவர் உயிர்த்தெழுந்த பிறகா அதற்கு முன்பா அப்படிங்கிறதுல டவுட் இருக்கு. இது எழுதுக்கு ஏதுவா இருக்கு. அதே போல விழுந்து போன தூதர்கள் சங்கிலியால் கட்டப்படுவதற்கும் சாத்தான் சங்கிலியால் கட்டப்படுவதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அவங்களுக்குள்ள சந்தேகம். இது குறித்த காரியங்கள் நம்ம விளக்கமா பார்த்திருக்கோம் இல்லையா. அப்ப யெகோவா சத்துருக்கள் நடுவே ஆளுகை செய்வது எப்போது? ஏன்னா அப்படி சத்துருக்கள் நடுவே நீர் ஆளுகை செய்யும் சொல்லப்பட்டிருக்கு. சாத்தான் 1000 வருடங்கள் கட்டப்பட்டிருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆளுகை எப்போ? அப்ப சத்துரு இல்லாம எப்படி ஆளுகை? சத்துரு நடுவே தானே ஆளுகை செய்யும் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா. அதே போல பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் சொல்லப்பட்டிருக்குது. இந்த காரியங்களை எந்த விதமா புரிந்து கொள்வது? ஆளுகை முடிவிலே சாத்தான் ஏன் விடுவிக்கப்படணும்? ஆளுகை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாத்தான் விடுவிக்கப்படுறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அது வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு வெளிப்படுத்தினா 20ஆம் அதிகாரத்துல. அப்ப ஏன் விடுவிக்கப்படணும்? வந்தவன் உடனே உடனே அழிச்சிட வேண்டியதுதானே இல்லையா. எப்படிலாம் கேள்வி கேட்கிறாங்க. அதே போல விழுந்து போன தூதர்கள் அந்த சங்கிலியில கட்டப்பட்டிருக்காங்க, சாத்தான் பெரிய சங்கிலா கட்டப்பட்டிருக்காங்க. இல்லை, இதுக்கெல்லாம் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் நாம ஏற்கனவே இந்த காரியங்களை கருத்து நாம விளக்கமா பார்த்துருக்கோம்
இல்லைங்களா? சரி. இது அவ்வளோ அதை கொடுத்த காரியங்கள் வேதவசனம் எங்க சொல்லுது? 20ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் உள்ள வசனம் சொல்லுது. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகி வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அவன் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு கொஞ்ச காலம் விடுதலை ஆக வேண்டும். இதை வச்சுதான் அவங்க என்ன பண்றாங்க? மேலே சொல்லப்பட்ட அந்த இதுவரை பார்த்த அந்த கேள்விகள் எல்லாம் அவர்கள் என்ன பண்றாங்க? கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? சரி. அப்ப திறவுகோல் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். அதனால அப்படியே ஒரு கிளான்ஸ் லைட்டா பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறோம். திறவுகோல் அப்படிங்கிறப்போ அதிகாரத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா எஸ்ஐ 22-24 படிக்கிறோம். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அதே போல வெளிப்படுத்தலாம் 3:7 சொல்றாரு, தாவீது திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறோம் சொல்லுகிறதாவது அப்படிங்கிறப்போ அந்த திறவு தாவீது அப்படிங்கிறப்போ ஆளுகைக்குரிய அதிகார காரியங்களை குறிக்கிறது, திறவுகோல் அதிகாரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவர் அந்த விதமான ஒரு அதிகாரத்தை ஆளக்கூடிய அதிகாரத்தை உடையவராக தான் அவர் வருகிறார் அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ இந்த இவர் வந்துட்டு சத்தியத்து மூலமாக தான் சாத்தானை கட்டுறாரு அப்படிங்கிற காலையெல்லாம் பார்க்கிறோம். அப்ப சத்தியத்து மூலமாக தான் சாத்தானை கட்டுறாரு. ஏன்னா ஜனங்களை எப்படி மோசம் போக்கியிருக்கிறான்? பொய்யான தப்பறையான காரியங்களை சொல்லி பொய்யான காரியங்களை சொல்லி ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். சத்தியம் வரும்போது அவனோட பொய்யெல்லாம் வெளிச்சத்துக்கு வரக்கூடியதா இருக்கு. தீங்கான காரியங்களை வெளிச்சத்துக்கு வரக்கூடியதா இருக்குது. அதன் மூலமா சாத்தான் கட்டப்படுகிறான் அப்படிங்கிற காரியங்களை ஏற்கனவே பார்த்தோம். அப்ப அதற்கு முன்பு வெளிப்பட்ட அந்த சத்தியங்களை சாத்தானை கட்டலையா? ஏன்னா சுவிசேஷத்துல ஃபுல்லா சத்தியம் தானே பிரசங்கம் பண்ணி இருந்தது அப்படின்னா நிச்சயமா அது கட்டலை. ஏன்னா அந்த காலகட்டத்திலையும் சுவிசேஷத்திலும் மத சார்ந்த சத்தியங்களை பல நூற்றாண்டுகளாக தவறான போதனைகள் ஓட்டத்தெல்லாம் தடுத்திருந்தால் கூட சாத்தானை கட்டி அவனை சக்தியற்றவனா ஆக்கல. ஏன்னா சாத்தானை கட்டி அவனை சக்தியற்றவனா ஆக்கணும்னா சாத்தானை காட்டிலும் வல்லமும் பலமும் அதிகாரம் தேவை. ஆனா சுவிசேஷ யுகத்தை அப்படிப்பட்ட வல்லமும் பலமும் அதிகாரமும் மனவாட்டி வகுப்பாருக்கும் இல்லை. அப்போ யேசு கிறிஸ்துவுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த காலகட்டத்தில் அவர் அதிகாரத்தை செயல்படுத்தி அந்த காரியங்களை செய்யல. ஆனா 2ஆம் வருகையில தான் என்ன பண்றாரு? அதிகாரத்தோடு வருகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். 2ஆம் வருகையில வரும்போது அதிகாரத்தோடு வந்து அந்த சத்திய காரியங்களை வெளிப்படுத்தி அதன் மூலம் சாத்தானை கட்டி முத்திரை போடுகிறார் அப்படிங்கிற காரியங்களை நம்ம ஏற்கனவே விளக்கமா இந்த காரியங்களை குறித்து படிச்சிருக்கிறோம். அப்ப பாதாளத்துல அடைத்து முத்திரை போடுகிறார் அப்படின்னா மறக்கப்பட்ட அதுக்கான வார்த்தை அபைஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மறதி, மறக்கப்பட்ட அல்லது ரகசியமான ஒரு இடத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. இப்ப மூடப்பட்ட மறைக்கப்பட்ட நிலையை சுட்டி காட்டுது. அப்போ யெஷாயா நம்முடைய சத்திய அதிகமாக பிரகாசிக்க செய்வதன் மூலமாக சத்தியத்தை எந்த விதமா பிரகாசிக்க செய்யறாரு? 2 விதமான சத்தியங்கள். ஒன்னு செக்குலர் ட்ரூத், இன்னொரு ரிலீஜியஸ் ட்ரூத். 2 விதமான சத்தியங்களும் பிரகாசிக்கப்படுறதன் மூலமாக அவன் செயல்படாமல் தடுத்து நிறுத்தி இறுதியிலே அவனை கட்டி ரகசியமான இடத்துல வைக்கிறார், மறைச்சு வச்சிடறார். அவ்வளவுதான். அதுக்காக உபயோகப்படுத்தப்பட்ட பாதாளம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை பாட்டம்லெஸ் பிட் சொல்லப்பட்டிருக்குது. மூல வார்த்தை அபேஸ் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இப்ப மறைக்கப்பட்ட அல்ல ரகசியமான ஒரு இடத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப சாத்தான் கட்டி மூடப்பட்டு மறைக்கப்பட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது அதோட அர்த்தமா இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் ஜனங்களை அவனால மோசம் போக்க முடியாது அப்படிங்கிற காரியங்கள் வந்து ஏற்கனவே விளக்கமா பார்த்துருக்கோம் இல்லைங்களா? சரி. இந்த சாத்தான் அப்படின்னு சொல்லும்போது வெளிப்படுத்தலாத்துல குறித்து இவனை குறித்த காரியங்களை இன்னும் சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும் போது சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்ததுன்னு படிக்கிறோம். சிவப்பான பெரிய வலு சர்ப்பம், டிராகன் இல்லையா? அப்போ உலக மனத்தையும் மோசம் போக்குற அடுத்தது பார்த்தோம்னா 12:9 படிக்கும் போது உலக மனத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய பெரிய வலு சர்ப்பம் அங்க
சொல்லப்படுறதை பார்க்கிறோம். அதே போல உலகம் மனத்தையும், அதே போல வெளிப்படுத்தலாம் 13:2 படிக்கும்போது வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அங்கே கொடுத்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, 37 அதே போல 2 Corinthians 4:4 பார்த்தோம்னா தேவனுடைய சாயலா இருக்க கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாய் அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடி பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவனுடைய மனதை குருடாக்கினான் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கணும் இல்லைங்களா? சரி, அப்போ இந்த வலு சர்ப்பம் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்க அந்த காரியங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? சிவப்பான பெரிய வலு சர்ப்பம், பழைய பாம்பாகி பெரிய வலு சர்ப்பம் இல்லையா? வலு சர்ப்பம் தன் பலத்தை சிங்காசனம் அதிகாரத்தை அதற்கு கொடுத்தது சொல்லும்போது இங்க ரோம பேரரசியும் டிராகன் என்றும் பிசாஸ் என்றும் மலை வேதாந்தம் அழைக்கப்படுறதை நம்ம படிக்கிறோம். பழைய சர்ப்பம் அப்படிங்கிறப்போ ஏவாளை வஞ்சித்த சர்ப்பம் தான் நமக்கு ஞாபகம் வருது இல்லைங்களா? அப்போ பிசாசு சாத்தான் அப்படிங்கிற பெயர்கள் எல்லாம் நம்ம பெரிய எதிராளிகள் சாத்தான் மட்டுமில்ல, அவன் தலைமையில செயல்படக்கூடிய தீய அமைப்புகளையும் செல்வாக்குகளையும் சேர்த்துதான் குறிக்கக்கூடியதா இருக்கு. ரோம பேரரசு அவன் தலைமையில தான் செயல்படுகிறது. பாப்பசி அவன் தலைமையில தான் செயல்படக்கூடியதா இருக்கிறது. இல்ல பாபிலோன் அவன் தலைமையில தான் செயல்படக்கூடியதா இருக்குது. இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியதா இருக்குது. அப்ப தீமையின் பிரதிநிதிகளா இருந்து மனிதனை தவறாக வழி நடத்தக்கூடிய அனைத்து செல்வாக்குகளுமே அது குறிக்கக்கூடிய சாத்தான் அப்படிங்கிறப்போ, ஆனா வெறுமனே அந்த சாத்தானை மட்டுமல்ல, அவனோட பிரதிநிதிகளா இருந்து ஆளுகை பண்ணக்கூடியவர்களையும் அவனோட செல்வாக்கு உள்ளவர்களையும் எல்லாத்தையும் சேர்த்துதான் குறிக்கக்கூடியதா இருக்கிறது. சாத்தானை பிடித்து அப்படிங்கிறப்போ அதுக்கு முன்னால அவனை பிடித்து கட்டுறதுக்கு முன்னால அவன் செயல்பட முடியாதபடிக்கு அவனோட காரியங்கள் எல்லாம் தடுத்து, ஏன்னா அவனை ஏமாற்றக்கூடிய தவறான வழிநடத்தக்கூடிய அனைத்து செல்வாக்குகளையும் கட்டுப்படுத்துறாரு. அதனால அவன் என்ன பண்ணியிருக்கான், தீமையெல்லாம் நல்லதாகவும் நன்மையெல்லாம் தீமையாகவும் தோன்ற பண்ணி ஜனங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். அப்ப உண்மை எது பொய் எது அப்படிங்கிற காரியங்கள்லாம் சத்தியத்தின் வெளிப்படுத்தும் போது அவனால் செயல்பட முடியாமல் ஜனங்களை ஏமாற்ற முடியாமல் தடுக்கப்படுகிறான். அப்ப சாத்தானுடைய மனிதனை ஏமாற்றக்கூடிய சாத்தானுடைய தாக்கம் எல்லாம் நிறுத்தப்படுது. சத்தியத்தை கேட்காத நிலையெல்லாம் நீங்கக்கூடியதா இருக்குது. இப்படிதான் சத்தியத்தை குறித்து சாத்தானை கட்டக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறது நம்ம கடந்த வாரங்கள் அந்த காரியங்கள்லாம் கொடுத்து பார்த்தோம் இல்லையா? சரி, தற்போது இருக்கக்கூடிய காலங்கள்ல பார்த்தோம்னா பலவிதம் பொய்யான கோட்பாடுகள், வஞ்சக தத்துவங்கள், மூட நம்பிக்கைகள் இவைகளால மனிதர்களை குருடாக்கி வர்றான். ஏன்னா 2 Corinthians 4:4 அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாய் அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கிறான் படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இந்த குருடாக்கப்பட்ட இந்த நிலையெல்லாம் நீங்கணும். எதன் மூலம் நீங்கும்? சத்தியத்தை வெளிப்படுத்துறது மூலமா தான் நீங்க சத்தியத்தை வெளிப்படுத்தும் போது அவர்கள் கூடாட்டம் எல்லாம் நீங்கி சாத்தான் அவருடைய பிரதிநிதிகள்லாம் எந்த அளவுக்கு ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்காங்களோ அந்த காரியங்கள்லாம் தெரிய வரும்போது ஜனங்கள் விழிப்படைகிறாங்க. அதற்கு மேல ஜனங்களை மோசம் போக்காதபடி ஏமாற்ற முடியாதபடி அவருடைய செயல்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம். ஏன்னா ஏசாயா 35:5-6 வசனங்கள்ல குருடனின் கண்கள்லாம் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள்லாம் திறவுண்டு போகும், முடவன் மானை போல குதிப்பான், ஊமையின் நாவும் கம்பீரிக்கும் இல்லையா? எல்லாம் படிக்கிறோம். அப்ப இந்த குருட்டுத்தனம்லாம் நீக்கப்பட்டு போயிடும். எதன் மூலமாக? சத்தியம் வெளிப்படுவதன் மூலமாக நீக்கப்பட்டு போகும் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப இது வரைக்கும் நாம என்ன பண்ணோம், கடந்த வாரங்கள்ல பார்த்தோம். கிறிஸ்துவின் ராஜ உலகத்தை ஆட்சி செய்து பாவம், அநீதி, அறியாமை, மூட நம்பிக்கை, இருள் இவைகளெல்லாம் கட்டாயமா ஒடுக்கி நீதியையும் சத்தியத்தையும் எல்லா நல்ல கொள்கையிலும் வளர்க்கும். தமது விலையுந்த ரத்தத்தாலே மீட்கப்பட்ட மக்களுக்கு ஆசீர்வாதம் உயர்வையும் அளிக்கக்கூடிய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்கணும்னா அப்ப இவர் என்ன பண்ணும், இங்க இருக்கிற தீமையான காரியங்களை நீக்கணும். சாத்தான் ஜனங்களை ஏமாற்றுறபடிக்கு அவன் செயல்பட முடியாதபடி தடுத்து நிறுத்தணும். அந்த காரியங்களை தான் அவர் சத்தியத்தின் மூலமா செய்கிறார். அப்ப இந்த விதமாக சத்தியத்தை அதிகமாக பிரகாசிக்க செய்வதன் மூலமாக அவருடைய கருணைமிக்க ஆட்சியின் கீழே எல்லா தீமைகளும் அடக்கப்படும். மரணம் கூட வெற்றி கொள்ளப்படக்கூடியதா இருக்கிறது. அப்ப ஆதாமின் தண்டனையான மரண தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட மனிதகுலம்
விரும்பினா அப்போ நித்திய ஜீவனையும் முழுமையான மனித பூரணத்தையும் அடைய முடியும். எப்போ இவருடைய ஆளுகையின் இறுதி காலகட்டத்தில், ஆளுகை வரக்கூடிய இந்த மெசியா காலத்துல விருப்பமான படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து மனித பூரணத்தை அடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கறது தான் தேவனுடைய நோக்கமா இருக்கிறது. அதுக்குதான் சாத்தானை கட்டுகிறார், சத்தியத்தின் மூலமாக சாத்தானை கட்டுகிறார். அப்ப இது வரைக்கும் நாம கடந்த காலங்கள்ல கடந்த வகுப்பிலே நாம இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அப்போ சத்தியம் வெளிப்படும் போது 1 Corinthians 15 24 28 வரைக்கும் நம்ம என்ன படிக்கிறோம் பார்த்தோம்னா, அவர் சகல துரைத்தனையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். இந்த சாத்தானை கட்டி போட்டு அவனுடைய ஆளுகையெல்லாம் நீக்கி போட்டு அவனுடைய வல்லமை எல்லாத்தையும் பரிகரித்து அதிகாரம் எல்லாத்தையும் பரிகரித்து இல்லாம பண்ணி ராஜ்யத்துல இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் திரும்ப கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்து பூர்ணத்துக்கு கொண்டு போய் தேவனும் பிதாவா இருக்கிறவருக்கு இந்த ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். இப்போ ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னால அவர் என்ன செய்யணும்? எல்லா சத்துருக்கும் தமது பாதத்தில் கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப சாத்தானோட ராஜ்யத்திலே வந்து அவர் ஆளுகை செய்துதான் இந்த காரியங்களை எல்லாம் செய்யணும். அவனை கற்ற காரியங்கள், சத்துரு பரிகரிக்கிற காரியங்கள் எல்லாமே அவரை வந்து ஆளுகை ஆரம்பிச்சுதானே செய்யணும். அப்படியானால் யெசுவா 2ஆம் வருகையிலே வந்திருக்கிறார், 1874 வந்திருக்கிறான்னு சொல்லி ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஒருவேளை இந்த காரியங்களை அறியாதவர்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க யாராவது இருப்பீர்களானால் இந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு, ஸ்கிரீன்ல செய்யற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் அனுப்பி வைக்கிறோம், இல்லை பழைய வீடியோ அனுப்பி வைக்கிறோம். அப்படி இல்லைன்னா இந்த .com பன்னீர்செல்வம் 3555.com ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம ஸ்பேஸ் விடாம இதை யூடியூப்ல அடிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோ வரும். அதை நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு முன்பு இருந்த வீடியோக்கெல்லாம் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அப்ப எல்லா சத்துக்களும் பாதப்படியாக கீழே போட வரைக்கும் அவர் ஆளுகை செய்யணும், பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம்னு சொல்றோம் இல்லையா? ஆனா அதே சமயத்தில் எல்லாத்தையும் பாதப்படியாக்கி போட்டதுக்கு அப்புறமும் சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்படுத்தினாரே, ஆகலும் சகலமும் அவர் கீழ்படுத்தப்பட்ட சொல்லி இருக்கும் போது சகலத்தையும் அவர்கள் கீழ்படுத்தினவர் கீழ்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமா இருக்குது. ஏன்னா சத்துக்களை பாதப்பாடைக்கு போடும்படிக்கு யாவே தேவன் அவருக்கு அந்த வல்லமை அதிகாரத்தை கொடுத்து சகலத்தை கீழ்படுத்தினாரு. அப்படி கீழ்படுத்தி இருக்கும் போது சகலத்தை அவர் கீழ்படுத்தினவர் தான் அவர் கீழ்படுத்தப்படல. ஆனா எஷாகஸ் சகலம் அவருக்கு கீழ்பட்டு இருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமா இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தை கீழ்படுத்தினவருக்கு கீழ்படி இருப்பார். எஸ்ஆர்ஸ் எல்லா சத்துக்களையும் பரிகரித்து போட்டு ஜனங்களுக்கு எழுந்து போன சீரையெல்லாம் கொடுத்து ஆதாம் இல்ல பாவசை முன்பு எந்த நிலையில இருந்தானோ அந்த நிலைக்கு ஒவ்வொரு மனுஷனையும் கொண்டு வந்து நிறுத்தி பூமியை முழுக்க ஏதேன் தோட்டமாக மாற்றி நற்சீரையெல்லாம் கொடுத்து இறுதியிலே பிதா கிட்ட ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்கிறார். அப்படிங்கிறதுதான் இங்க சொல்லப்படுகிற காரியமா இருக்கு. ராஜ்யத்தை பிதாவுக்கு ஒப்பு கொடுத்து என்ன பண்றாரு? தானும் கீழ்பட்டிருப்பார் அங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இவ்வளவு காரியம் செய்து முடித்ததுக்கு அப்புறமும் கூட அவர் என்ன பண்றாரு? தான் எந்த இடத்திலையும் மேட்டுமையான எண்ணங்கள் சிந்தனைகளை கொண்டுள்ளபடிக்கு கீழ்பட்டிருப்பார். ஏன்னா பூமியிலே ஓடும் போதே மரண பரிந்தும் பிதாக்கு உண்மை தூமா இருந்து சிலுவையின் மரண பரிந்தும் கீழ்ப்படிந்தவராகி கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தேவன் உண்மை தூமா இருந்தார். சகலத்தில் அவருடைய சித்தம்னு பிதாவின் சித்தத்தை ஆராய்ந்து அறிந்து அதில் கீழ்பட்டு கொண்டே இருந்தார். அந்த குண பண்புகளிலே அவர் படிக்கப்பட்டு இருக்கிறார். ஆகையினால எல்லாத்துக்கு மேல அவரை உயர்த்தினாலும் கூட அவர் இந்த காலகட்டத்தில் கூட எது பிதாவின் சித்தம், எது பிதாவின் விருப்பம் அதே செய்வதற்கு விருப்பம் வாஞ்சி ஆர்வம் உள்ளவராக அவர் இருப்பாரு. சகலத்தை அவர் கீழ்படுத்தி இருக்கும்போது அவரும் அவருக்கு கீழ்பட்டு இருப்பார் என்று சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப மனப்பூர்வமா அவருடைய ராஜ்யத்திலே மனப்பூர்வமா கீழ்ப்படியாதவர்கள் இல்லையா? வெளிச்சம் வாய்ப்பு முழுமையா கிடைத்த பின்னரும் கீழ்ப்படியாதவங்களாம் இருப்பாங்க இல்லையா? அப்ப கீழ்ப்படியாதவர்கள் 2ஆம் மரணத்திலே முற்றிலும் அழிக்கப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. 2 1 8 9 படிக்கும்போது
கர்த்தராய் யெஷுவா தமது வல்லமையும் தூதரோடும் ஜுவாலி தெரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். தம்முடைய பரிசுத்தவான்கள் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசப்படினாலே உங்களிடத்தில் விசுவாசிக்கிற எல்லா இடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது, இல்லையா? இப்ப இந்த காரியங்கள்லாம் வந்திருக்கிற அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் நடக்கும். தீமையான காரியங்களும் பரிகரிப்பாரு, அதெல்லாம் நடக்கும் சொல்லி சொல்றாரு. அப்ப இதை குறித்து மோசே மோசே சொல்லியிருக்கிறார். அதை குறித்து அப்போஸ்தலர் சொல்லும்போது அப்போஸ்தலர் 3:22-23 மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரருக்கு எழும்ப பண்ணுவா. அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசி கேளாதவனவனோ அவன் ஜனத்தில் இல்லாதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான்னு சொல்றதை பார்க்கும், இல்லையா? அப்போ இஸ்வாசு ஆளுகை நடக்கும்போது அவர் கேட்காதபடிக்கு கீழ்ப்படியாக இருந்து மனப்பூர்வமாய் எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு 2ஆம் மரணம் தான், அழிவாகிய 2ஆம் மரணம் தான் கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. இப்ப மனுக்குலத்தின் சீர்திருத்த வேலை எல்லாமே 1000 ஆண்டுகளை கொண்டதா இருக்கு. மனுமக்களை சீர்திருத்தி பிதாவிட்ட ராஜ்யத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாத்துக்குமே தான் இந்த 1000 வருடங்கள் முழுக்க தேவைப்படக்கூடியதா இருக்கிறது. அப்ப பாதாளத்துல தள்ளி முத்திரை போட்டார் அப்படின்னு சொல்லி அங்க நம்ம படிக்கிறோம் சாத்தான், இல்லையா? அப்ப முத்திரை தள்ளி அடைச்சார் அப்படிங்கிறப்போ சாத்தானே அவனுடைய எல்லா தீய வஞ்சனைகளையும் கட்டுப்படுத்துறாரு. தீமையான காரியங்களை முடியாதபடிக்கு ஜனங்களை வஞ்சிக்காதபடிக்கு சத்தியம் அதிகமா பிரகாசிக்க அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா ஒரு ரூமுக்குள்ள கும்முன்னு இருட்டா இருக்கு. வெளிச்சம் வந்துச்சுன்னா என்னாச்சு? இருட்டு எங்க போனுச்சுன்னு தெரியாது, இல்லைங்களா? அப்ப இருளின் அதிகாரம்லாம் கட்டுப்படுத்துறது. வெளிச்சம் வர்றதுக்கு முன்னால வரைக்கும் இருள் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ரூம்ல ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா வெளிச்சம் வந்த உடனே இருள் என்னாச்சு? இருந்த இடம் தெரியாம போயிடுச்சு. அதனால ஆக்கிரமிப்பு பண்ண முடியல. இருளால இந்த வெளிச்சத்தை மேற்கொள்ள முடியல. இப்ப சத்திய வெளிச்சம் அதிகமா பிரகாசிக்கக்கூடிய காலமா இது இருக்கிறதுனால சாத்தான் இருளின் அந்தகார சக்திகள் எல்லாமே செயல்பட முடியாமல் அது இருக்கிறது. அப்ப ஒளியின் அதிபதி இருளின் அதிபதியும் இருந்து இந்த உலகத்தின் செங்கோலை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவனை 1000 ஆண்டுகளுக்கு கட்டுப்படுத்தி வைப்பார். இது போல வெசிலியா காலம் ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த அவனுடைய அமைப்புகள் எல்லாமே நிர்மூலமாக, அதனால உபத்திரவ காலம். அவனோட அமைப்புகள், அவனுடைய இயக்கங்கள், ஆளுகை எல்லாம் முற்றிலுமாக நிர்மூலமாக்கி விட்டு அவனை இல்லாதபடிக்கு பாதாளத்துல அடைத்து போடுகிறாரு. அப்புறம் ஜனங்களுக்கு இருந்து போன சீரையெல்லாம் கொடுத்து அவர்களை பயிற்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லி காரியங்கள்லாம் நாம பார்க்கிறோம், இல்லையா? அப்ப பெஸ்லியா ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு சாத்தான் முழுமையாக கட்டப்பட்டு ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு பாதாளத்தில் தள்ளி அடைத்து முத்திரை போடுதல் முடிந்திருக்காதா அப்படின்னா நிச்சயமாக பெஸ்லியா காலம் ஆரம்பிக்கும் போது அது முத்திரை போட்டு முடிந்திருக்கும், தள்ளி அடைச்சு முடிந்திருக்கும். அவனால் வஞ்சிக்கப்பட்டு தீமையான செல்வாக்குக்குள் தீமையான மன இயல்பை வளர்த்து கொண்டிருக்க ஜனங்கள் எல்லாமே உயிரோடு எழுந்து வருவாங்க, இல்லைங்களா? அப்படியானா இதுல ஒரு கேள்வி வருது. சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் கேள்வி கேட்கிறாங்க. எப்படி ஆசாரியர்கள் பரிசெயர்கள் கேள்வி கேட்டாங்க, அது போல கேள்வி கேட்கிறாங்க. பாதபடியாக்கி போடும் வரைக்கும் ஆளுகை செய்ய வேண்டிய சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த சத்துருவை பாதியிலே முடிச்சிடறாருன்னு சொல்றீங்களே, கடைசி வரைக்கும் சத்துருக்கள் இருக்கிற மாதிரி தானே அங்க வசனம் சொல்லுது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் சொல்லப்பட்டிருக்கு. வாஸ்தவம் தான். அவங்க கேட்கிற கேள்வியும் ஒரு நியாயமான ஒரு கேள்விதான். ஆனாலும் அது நமக்கு புரிகிற மாதிரி அவங்களுக்கு அது புரியல. ஏன்னா இடதுக்கு ஏதுவான கல்லாது இருக்குது. அப்போ சாத்தானா வஞ்சிக்கப்பட்டு தீமையின் செல்வாக்குகள் தீமையான மன இயல்பையெல்லாம் வளர்த்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்க உயிரோடு எழுந்து வரும்போது, ஏன்னா ஆதாமுக்குள்ள எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துக்குள்ள எல்லாரும் உயிர் தந்து வருவாங்க, இல்லையா? அவனால் பிடிக்கப்பட்டு மரண நித்திரைக்குள்ள போன ஜனங்கள், அந்த ஜனங்களை உயிரோடு வரும்போது என்ன ஒரு நிலைமையில வருவாங்க? ஒரு நீதிமானா வருவாங்களா? இல்லையே. ஏன்னா அவனால வளர்த்து கொள்ளப்பட்ட அந்த குண இயல்புகள், குண பண்புகள், தீமையான நோக்கங்கள், தீமையான குண இயல்புகள் அதுதானே அவங்கள்ட்ட இருக்கும். தேவன் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடுறாரு, அது வாஸ்தவம் தான். பாவத்தை ஆதாமின் சாபத்தை எல்லாம் நீக்கி போட்டதுனால தான் அவங்க உயிரோட எழுந்து வர்றாங்க, கிறிஸ்துக்குள்ள உயிரோட எழுந்து வர்றாங்க. ஆனா எழுந்து வரும்போது மறிக்கும் போது எப்படிப்பட்ட மன இயல்பு இருந்ததோ,
எப்படிப்பட்ட கேரக்டர் இருந்ததோ அதே போல கேரக்டர் தான் எழுந்து வருவாங்க. இப்ப எழுந்து வரும்போது அவர்கள் தவதரித்து வைத்திருக்கிற அந்த இயல்புகள் இல்லையா, அந்த குண பண்புகள், தீமையை வாஞ்சிக்கவும் நீதியை வேர்க்கவும் கூட அந்த குண பண்புகள் அதே தானே இருக்கும். இதெல்லாம் அவர்களுக்கு சத்துருக்களாக இருக்குமே உயிரோடு எழுந்து வந்தாலும். அப்ப அந்த சத்துருக்களையும் பாதபடியாக்கி போடணும். ஏன்னா எந்த மனுஷங்கிட்ட அந்த மாதிரியான பாவ இயல்புகள் இருக்குதோ அதெல்லாம் ஒவ்வொரு மனுஷிக்கும் அது என்னது சத்துருக்களா இருக்குது. அவர்களுடைய சத்துருக்கள் கிறிஸ்துவோட சத்துருக்கள். ஏன்னா யெஷுவா சொல்லும் போது இந்த சிறியோல் ஒருவனுக்கு நீங்க எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். சிறியோல் ஒருவனுக்கு யார் சத்துருக்களா இருக்கிறோ அது அவர்களுக்கும் சத்துரு, அவருக்கும் சத்துரு. ஆகினால அவர்கிட்ட இருக்க அந்த பாவ இயல்பை எடுத்து போடணும், பாவ இயல்பை நீக்கி போடணும். பாவத்தை வெறுக்கும் நீதியை நேசிக்கும் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். அப்ப சத்தியத்தை அவர்கள் பிரகடனப்படுத்தணும். ஏன் இப்ப சாத்தான் இருக்க மாட்டான், மோசம் போக்குறதுக்கோ தீமையான காரியங்களை தூண்டி விட்டு வாஞ்சித்து அவங்களை செய்ய வைக்கிறதுக்கோ பின்புலத்துல யாரும் இல்லை, சாத்தான் இல்லை, முழுமையா கட்டப்பட்டு போயிருப்பான். இப்ப நீதியின் அரசாட்சி அங்க ஆரம்பிச்சிருக்கோம். புது உடன்படிக்கை இனாகிரேஷன் ஆயிருக்கும். புது உடன்படிக்கை என்ன, அன்பின் பிறந்தாங்க தான். உன் தேவனைய கர்த்தரத்திலே முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன் அயலாளத்தில் அன்பு கூறுவாயா. இதான புது உடன்படிக்கை பிரமாணங்கள். பிரமாணம் முழுமையும் இதுக்குள்ளே அடக்கமாச்சே. அப்ப இந்த பிரமாணங்களுக்கு எதிராக யாராவது தவறு செய்ய நினைக்கும் போது அவர்கள் சிக்ஷைகள் கொடுத்து சீர்திருத்துவாங்க. இது தப்பு, இது சரி அப்படிங்கிற சத்தியம் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படும். தீமையான காரியங்கள், தவறான போதனைகள், தப்பறைகள் எல்லாமே பொறுக்கி போடப்பட்டு தெளிவான சத்தியம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப தெளிவான சத்தியம் கொடுக்கப்படும் மூலமாக தீமையான நோக்கங்களை தீமையான சிந்தனைகளை கொண்டிருப்பார்களானால் அவர்களுக்கு சிக்ஷைகளை கொடுப்பதன் மூலமாக பாவத்தை வெறுக்கணும், நீதியை நேசிக்கணும், அதற்கு தேவையான பயிற்சிகள் கொடுத்து படிப்படியா முன்னேற்றிட்டே கொண்டு போறார். பாவத்தை நேசிக்கும் போது அவர்களுக்கு என்ன வரும், சிக்ஷைகள் வரும். நீதியை நேசித்து கீழ்ப்படியும் போது அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் வரும். பூரணத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருப்பார்கள். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீதியை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, தீமையான காரியங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி பயிற்சி கொடுத்தே டெவலப் ஆகி பூர்ணத்தை நோக்கி கொண்டு போறாரு. இதற்கெல்லாம் அவர்கள் என்ன தேவை, 1000 வருடங்கள். ஏன்னா பூமியில் இருக்கும்போது பிசாசானவங்க சவதரித்த அநேக பல குண இயல்புகள் அவர்களுக்கு சத்ருவா இருக்கும். இந்த கடைசி சத்ரு வரைக்கும் இவர்களை பாதப்படையாக்கி போடுற வரைக்கும் அவர் ஆளுகை செய்யணும். ஒவ்வொரு மனிதனும் உள்ள சத்துருக்கள் எல்லாத்தையும் நீக்கி போட்டு அவர்களை நீதிக்கு ஏற்ப கொண்டு வரணும் இல்லையா. அப்ப கொண்டு வரணும். இறுதியாக எல்லாரும் முழு பூர்ணத்தை அடையும் போதுதான் ஆதாமின் சாபம் முழுமையாக நீக்கப்படும். அந்த மரணம் முழுமையாக எடுக்கப்பட்ட பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அந்த மரணம் முழுமையாக அப்பதான் நீக்கப்பட்டு ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பு எந்த நிலையில இருந்தோ அந்த நிலையில இருப்பாங்க. அப்ப இந்த காலகட்டத்தில் அவங்க எப்படி சவதரிச்சிருக்கிறாங்க, சாத்தான குண இயல்புகள் கொண்டவர்களாக தான் இருக்கிறாங்க. அந்த குண இயல்புகள் அவர்களுக்கு சத்ருவா இருக்கு. அதை குறித்த காரியங்களை நாம எதுல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெருசாக்கள் யோவான் 8:44 படிக்கிறோம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்று சொல்ல பார்க்கிறோம். இது யார் சொன்னது? ஆனவர் யெஷுவா சொன்னது. நீங்க உங்க பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர் சொன்னார். பிசாசு அவர்களை சிருஷ்டித்தா இல்ல. அவனிடத்தில் இருக்கிற குண இயல்புகள் குண பண்புகள் பிசாசினால் உண்டானவைகளா இருக்கிறது. ஆகினால் உங்களை பிதாவுடைய இச்சையின்படி செய்ய அவர்கள் மனதா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். சத்தியம் அவன்கிட்ட கிடையாது. சத்தியம் இல்லாதபடியால் சத்தியத்தை அவன் நிலை நிற்கல. அப்ப அநேகர் உயிரோடு எழுந்து வரும்போது அவர்களிடத்துல என்ன இருக்காது, சத்தியம் இருக்காது. பொய்யனும் பொய்க்கு பிதாவாகிய பிசாவிடத்துல சகோதரத்து கொண்ட அந்த குண இயல்புகள் தான் அவரிடத்துல இருக்கும். அப்ப இதெல்லாமே சத்துருக்களா இருந்து அவர்களை துன்புறுத்தும். அப்ப அதை நீக்கி போடணும். ஆண்டவரே யெஷுவா அதை நீக்கி போடணும் இல்லைங்களா.
எப்படி அவன் பொய் பேசுவது தான் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறானா, அதே போல அநேகருக்கு அந்த பொய் பேசக்கூடிய அந்த இயல்பு இருக்கிறது. சொந்தத்துல சும்மா கரடா விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அநேகரை நம்ம பார்த்துருப்போம் நம்முடைய லைஃப்ல. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இது எல்லாமே எடுத்து போடணும் இல்லையா? இதெல்லாம் சாத்தான சகோதரத்த இயல்புகளா இருக்கு. இந்த சத்ரு எல்லாம் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒவ்வொரு மனுஷனிடத்திலிருந்தும் ஆண்டவர் எடுத்து போடுவார், நீக்கி போடுவார். சத்தியத்தை அவர் உள்ளத்துல வைக்குவார். சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு தேவையான ஆவியும் கொடுக்கிறார், பரிசுத்தாவியும் கொடுக்கிறார். வெறுமனே உயிரோட எழுந்து வந்து புது சரீரத்தை கொடுத்து உயிரோட எழுந்து வந்து சத்தியத்தை படிக்க வைக்கிறதுனா சாதாரணம் இல்லை. தேவன் அதற்கு தகுந்த பரிசுத்த ஆவியை அவர்கள் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவி கொடுத்து அந்த புரிதலை கொடுக்கிறார். அந்த புரிதலை வரும்போது சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிறார்கள். அதற்கு தேவையான ஒத்தாசைகள் எல்லாத்தையுமே அவர் கொடுக்கிறார். அப்ப உலகத்தின் முழு ஆட்சியும் ஏற்க இருக்கக்கூடிய மகாராஜாவுக்கு சாத்தானை அவனுடைய தீய சக்தியிலே கட்டுப்படுத்தக்கூடிய முழு அதிகாரம் இருக்குது இந்த காலகட்டத்தில். ஆயிரம் சத்தியத்தின் மூலம் இவ்வளவு காரியங்களை செய்கிறார். இப்ப அநேகர் கேட்கிறாங்க, ஏன்னா கிறிஸ்துவர்கள் அநேகர் ஏன் அவன் உடனே அழிக்கப்படல, ஏன் கட்டி போடணும் இல்லையா? ஏன் சிறிது காலம் கடைசி காலத்துல வந்து அவனை அவுத்து விடணும், இப்போ கட்டி போடணும் அவுத்து விடணும், உடனே அழிச்சு போட்டு வந்ததுன்னா ஏதாவது சகல அதிகாரத்துல வந்திருக்கிறார் இல்லையா? உடனே அழிச்சு போட்டுடலாம் இல்லையா? இப்படி அநேக கிறிஸ்தவர்கள் கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஏன் அழிச்சு போடல? ஏன்னாக்க அவனுடைய தொடர்ந்த இருப்பின் மூலம் தேவன் இன்னும் ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். எதிர்காலத்திலே ஒவ்வொரு மனுஷனும் நான் தான் நித்திய தகுதி இல்லைன்னா தகுதி இல்லாதான் நிரூபிச்சு காட்டணும். அப்ப சோதனை வரணும். அப்ப சோதனை வர்றதுக்கு சாத்தானை வைத்திருக்கிறார் கடைசி காலத்துல. ஏன்னா எல்லா எழுந்து போன பல சீர் எல்லாத்தையும் கொடுத்து பூர்ணமான மனுஷனாகி எல்லா திறமைகளையும் கொடுத்து அன்பினால வளர்றது மூலமாக கிறிஸ்துக்குள்ள வளர்றது மூலமாக எவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்குது. சாத்தானை பின்பற்றது மூலமா எவ்வளவு துன்ப துயரங்கள் வந்தது. 2 அனுபவமே பெற்றிருக்கிறாங்க. இப்ப எதை செலக்ட் பண்ணணுங்கிறது அவங்களுடைய தீர்மானத்துக்கு விடுறாரு. இப்ப அவர்கள் எதை செலக்ட் பண்ற? சாத்தானை போறது செலக்ட் பண்றாங்களா, இல்ல பாவத்தை வெறுத்து நீதியை நீக்கி அவர்கள் உள்ளம் இருக்குது அப்படிங்கிறத வெளிக்காட்டும்படிக்கு சாத்தானை இறுதியில வச்சு அதுக்காக தான் வச்சிருக்கிறார் இல்லையா? பாதாளம் அப்படிங்கிற இடத்துல கண் காணாத இடத்துல அவன் என்ன பண்றாரு? அடைச்சு வச்சிருக்கிறாரு. அப்ப அடைச்சு முத்திரை போட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? முத்திரை போட்டான்னா இறுதியிலே போராட்டம் முடிவடையும் போது சாத்தான் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு அடைக்கப்பட்டு முத்திரையிடப்படும் சொல்லப்பட்டிருக்கு. பழங்காலத்துல முத்திரை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கவர்மெண்ட்ல வருவாங்க, ஒரு வீட்டை சீல் வச்சு முத்திரை போட்டு போவாங்க இல்லையா? அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? சில இடங்கள்ல பார்த்துருப்பீங்க. இப்ப முத்திரைகள் என்ன அர்த்தம்? அவங்க முத்திரை போட்டாச்சுன்னா அது செல்லாத யாரும் முடியாது. அந்த முத்திரையை உடைக்கணும்னா யார் வந்து முத்திரை அதிகாரத்தோட அந்த முத்திரை போட்டாங்களோ அவங்க தான் அந்த முத்திரையை எடுக்கணும். வேற யாராவது அதை தொட்டாங்கன்னா அது ஒரு பெரிய குற்றமாக கருதி ஜெயில போட்டுருவாங்க. அதுக்கு தகுந்த பயங்கரமான தண்டனைகள்லாம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும். இப்ப முத்திரை அப்படிங்கிறது பாதுகாப்பு இருக்கும், யாரும் தலையிட முடியாதபடிக்கு பயன்படுத்தப்பட்டதா இருக்கும். அதனால்தான் தாவீதின் திறவுகோல் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். சாத்தான கட்டி போட்டாச்சுன்னா யாரும் அவனை வந்து அவிழ்த்து விட முடியாது. அந்த அதிகாரம் எல்லாமே யார்கிட்ட இருக்குது? ஆண்டவராய் கிறிஸ்துவுடைய மனவாட்டி சபையிட்டு தான் இருக்கு. யாரும் அவிழ்த்து விட முடியாது. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? தேவனுடைய ஏற்பாட்டுல யாரும் குறுக்கிட முடியாது. அனைத்தும் அவருடைய திட்டத்தின்படியே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இந்த முத்திரையெல்லாம் குறிக்கக்கூடியதா இருக்கிறது. மக்கள் தங்களது வீழ்ச்சிக்கான காரணம் என்ன, கர்த்தர் வழிகளின் மேன்மையும் உலகளாய் அலுவல் என்ன, கிறிஸ்துவோட அடிச்சுடைய நடக்கும்போது அவர்கள் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன, இதெல்லாம் உணர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய வழிகள் அவருடைய மேன்மைகள் உலகளாகி அழிவில் உணர்த்துவதுதான் இந்த முத்திரையுடைய பகுதியா இருக்கு. ஏன்னா சாத்தான முழுமையா அடித்து முத்திரை போட்டுருவாரு. அதுக்கப்புறம் சத்தியத்துடைய மேன்மையான காரியங்கள், பாவத்துடைய எவ்வளவு காரியங்கள், பாவம் செய்யறதுனால வரக்கூடிய எவ்வளவு இழப்புகள், இதெல்லாம் அவர்களுக்கு உணர்த்தி வைக்கப்படும். இனி ஜனங்களை அவனால் என்ன பண்ண ஏமாற்ற முடியாதபடிக்கு எல்லா சத்தியங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்களை பலப்படுத்தி சீர்படுத்தி அவர்கள் பரிசுத்தாவின் வல்லமையை கொடுத்து விதமாய் டெவலப் பண்ணி கொண்டு போய் ஆதாம் பாவ செய்வதற்கு முன்பு எந்த நிலையில் இருந்தானோ அந்த நிலை கொண்டு போறார். கட்ட வெளுத்த விட்டதுக்கு அப்புறம் அவனை என்ன பண்ணுவான்? மறுபடியும் ஏமாற்றத்தை பார்ப்பான். இல்ல ஏதாவது ஒரு விதத்துல வஞ்சிக்கிறது ஏமாற்றத்துக்கு பார்ப்பான்.
ஆனா அப்பொழுதும் நிறைய பேர் அவன் பக்கம் சேரக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா சாத்தான் முக்கிய வேலையை மனிதனை தவறாக வழிநடத்துவதுதான். உலகம் முழுவதும் காணப்படக்கூடிய தவறான அந்த போதனைகள், மயக்கம், மூட நம்பிக்கை, அறியாமை இல்ல, இது எல்லாத்தையும் ஒரு செல்வாக்கா வச்சு அவன் என்ன பண்றான், ஜனங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். சிலரை நாத்திகர் ஆகியிருக்கிறான், சிலரை குழப்பத்திற்கும், சிலரை பொய்யான மத கருத்துக்களுக்கு இட்டு சென்று இருக்கிறான். இப்ப இது எல்லாமே நீக்கி போடணும். ஆண்டவரே யெஷுவா கிறிஸ்து பெசிலியா காலத்துல இது எல்லாமே ஜனங்களிடத்திலிருந்து நீக்கி போட்டு மெய்யான சத்தியம் இதுதான் சொல்லி அவர்களுக்கு என்ன பண்ணும், படிப்பினை கொடுத்து அதில் சத்தியத்தை கீழ்ப்படிம்படிக்கான பயிற்சியை கொடுத்து அவர்களை கொண்டு போகணும். ஏன்னா சாத்தான் வெளிச்சத்தை இருளாக, இருளை வெளிச்சமாக காட்டி வச்சிருக்கிறான். 1000 ஆண்டு பெசிலியா காலத்துல உயிரோடு எழுந்து வரும்போது அதே நம்பிக்கையிலும் அதே மூட பழக்க வழக்கங்கள் தான் இருப்பாங்க. இதெல்லாம் அவர்களுக்கு இருந்து எடுத்து போகணும். அதுதான் 1000 வருடங்கள் இல்லையா? அப்ப இந்த சாத்தானுடைய காரியங்கள் எதுவுமே அவருடைய பெசிலியா காலத்துல ராஜ்யத்திலே அனுமதிக்கப்பட மாட்டாது. அப்ப சத்தியத்தோட தெளிவான அறிவு உலகம் முழுவதும் பரவும். அப்படி உலகம் முழுவதும் பரவுவதனால மனிதரை ஏமாற்றக்கூட அவருடைய சக்தி முற்றிலுமாக நிறுத்தப்படும். அது 1874 ஆரம்பிச்சிருச்சு. சத்தியம் பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. இப்ப நாம இருக்கிறது எபிபனி காலம். எபிபனி காலத்தில் இன்னும் அதிகமா பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. செக்குலர் ட்ரூத்தும் ரிலிஜியஸ் ட்ரூத் ரெண்டுமே பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. அறிவு பெருகிக் கொண்டே போகுது. இப்ப ஜனங்களை முன்பு போல அவனால என்ன பண்ண முடியல, ஏமாற்ற முடியலங்கிறது நாம கண்கூட பாக்குறோம். நரக உபதேசம் கொடுத்து ஏமாற்ற முடியல. பிசாசு நரகம் அப்படின்னு சொல்லி இப்போ அவனை அநேகரை ஏமாற்ற முடியல. அநேகருக்கு தெரியுது நரகம்லாம் பொய்யான உபதேசம், எல்லாம் ஜனங்களை ஏமாத்தி கொண்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற காரியங்கள்லாம் அநேகருக்கு அது தெரிய வரக்கூடியதா இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அதே போல கிறிஸ்துவ ராஜ்யத்துல இப்ப இருக்கிற மாதிரி அந்த கள்ள கிறிஸ்துவ அமைப்புகள், பொய்யான ராஜ்யங்கள், தவறான போதனைகள் எல்லாம் சத்தியமா காட்டப்படக்கூடிய காரியம் எதுவுமே இருக்காது. ஏன்னா எல்லாத்தையும் இல்லாத பண்ணிட்டு சாத்தான கட்டி போட்டுறாரு. ஜாதிகளை இனி அவனால் என்ன பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது இல்லையா? அவனை அடைத்து முத்திரையிட்டான்னு சொல்லி பார்க்கும். இறுதியிலே போராட்டம் முடியும் போது சாத்தான் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு அடைக்கப்பட்டு முத்திரையிடப்படுகிறான் இல்லைங்களா? அப்ப ஏற்கனவே இந்த முத்திரையிடக்கூடிய காரியங்களை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சரி, அடுத்தது பார்த்தா ஏசாயா 35 8, 9 வசனம் பார்த்தோம்னா அங்கே பெரும்பாதையான வகை இருக்கும் இல்லையா? அங்கே பெரும்பாதையான வழி இருக்கு. ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு கட்டி போட்டாரு, முத்திரை போட்டாரு. இனி அங்க என்ன நடக்கும் பெசிலியா காலத்துல பார்த்தோம்னா அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயினால் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள் என்று அங்க சொல்லுகிறத நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப பரிசுத்த பெரும்பாதை அமைக்கப்படும் நாங்க சொல்றதை பார்க்கிறோம். இடதுக்கு ஏதுவான கற்கள் எல்லாமே அற்றி போடப்படும். கொடிய மிருகம் அங்க இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடுமையான சோதனைகள் அந்த வழியில இருக்காது. ஏன்னா சோதிக்கிறவன் தான் கட்டப்பட்டு போயிட்டானே. உபத்திரங்களையும் துன்பங்களையும் கொடுத்து சோதிக்கிற காரியம் அங்க இருக்காது. தேவன் கொடுக்கிற சோதனை எல்லாமே நன்மை எது தீமை எது ரெண்டுமே அறிவிச்சிருவாரு. எதை செலக்ட் பண்ணுவோம், நீ செலக்ட் பண்ணு. இதுதான் தேவன் கொடுக்கிற சோதனை. தேவன் பொல்லாங்கினால் யாரையும் சோதிக்க மாட்டார். பொல்லாங்கினால் தேவன் யாரையுமே சோதிக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம வேத வசனங்கள் மூலம் ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதனால்தான் அங்கே சிங்கம் இருப்பதில்லை. கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விலங்கலாம் என்ற வகையோடு சுற்றி திரிவான் இல்லையா? அந்த சிங்கம் அங்க இருக்காது. துஷ்ட மிருகம் அப்படிங்கிறப்ப சோதிக்கிற மாதிரியான துஷ்ட மிருகம் அங்க எதுவுமே இல்லை, அங்கே காணப்பட மாட்டாது. அங்க யார் இருப்பாங்க? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இந்த பிரசுத்த பெரும்பாதையிலே நடக்கக்கூடியவர்களாய் இருப்பாங்க. அப்போது குருடனின் கண்கள் திறக்கப்பட்டு செவிலின் செவிகள் திறவுண்டு போகும் இல்லையா? பார்க்கிறோம். ஏன் ஏற்கனவே சாத்தானால் குருடாக்கப்பட்டு வச்சிருக்க அந்த கண்கள் எல்லாமே சத்தியத்தின் அறிவினால எல்லாம் திறக்கப்பட்டு எல்லாம் சத்தியத்தை புரிந்து கொள்வாங்க. சத்தியத்தை கேட்பதற்கு காதில்லாதவர்கள் அநேகர் இருந்திருக்காங்க. யெஷுவா கிறிஸ்து சொல்லும் போது கூட கேட்க காதலோன் கேட்க கடவன் அப்படிங்கிறார். அப்ப அங்க இருக்கிறவங்க காது இல்லைன்னு அர்த்தமா, செவிடுன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. சத்தியத்தை கேட்பதற்கான மனது இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க.
இன்னொருத்தர் கேட்போன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மந்த புத்தியில் வர நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாதபடிக்கு அப்படிப்பட்ட செவிடெல்லாம் திறவுண்டு போய் ஆவலாக சத்தியத்தை கேட்க ஆரம்பிப்பார்கள். முடவன் மானை போல குதிப்பான், ஊமையனாவும் கம்பீரிக்கும் இல்லையா. சத்தியத்தை பேசுறது கூச்சப்படுவாங்க, சங்கோச்சப்படுவாங்க. அதெல்லாம் அங்க இருக்காது. எல்லாரும் ஆர்வமா சத்தியத்தை ஒரு பேச ஆரம்பிப்பாங்க. முடமா இருக்கிற கால்கள் எல்லாம் நீதியின் வழி தவறி போய் சாத்தான் வழியில் சென்ற முடமா இருக்கிற அந்த நடத்தைகள் எல்லாம் சரியாக்கப்படும். முடவன் மானை போல குதிரை குதிப்பான். லிட்டரலா அந்த காரியங்கள்லாம் நடந்தாலும் கூட அடையாளத்திலே பார்க்கும்போது குருட்டுத்தனமான கண்கள், செவிட்டுத்தனமான செவிகள் எல்லாம் திறவுண்டு போகும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. இதெல்லாம் பெசிலியா காலத்துல அந்த பெரும்பாதையான வழி திறக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல நடக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப கிறிஸ்துவின் 1000 ஆண்டு ஆட்சி குருடாக்கப்பட்ட கண்களே திறந்து மனிதரை தேவனுடன் முழுமையான ஒரு ஐக்கியத்துக்கு கொண்டு வரும். இதெல்லாம் எதற்காக? இந்த பாவமான காரியங்கள், சத்ருவார்களுடைய பாவ இயல்புகள்லாம் நீக்கி போட்டு நீதியை வாஞ்சிக்கவும் பாவத்தை வெறுக்குமான அப்படிப்பட்ட இயல்புகளை கொண்டு வந்து கிறிஸ்துவ சிந்தை கிறிஸ்துவ சாயலை அவர்களுக்குள்ளே வளர்த்து, கிறிஸ்துவ சிந்தை கிறிஸ்துவ சாயலை என்ன, கிறிஸ்துவ எப்படிப்பட்ட சிந்தையும் சாயல் உள்ளவர்களா இருந்தாரு? எதுக்கெடுத்தாலும் பிதாவின் சித்தம் பிதாவின் சித்தம் பிதாவின் சித்தம் பிதாவின் சித்தம் இன்னதென்று ஆராய்ந்து அறிந்து அதையே செயல்படுத்தினாரு. அதை செயல்படுத்துறதுல மகிழ்ச்சி சந்தோஷமும் களி கூறுதலும் இருந்தாரு. அப்படிப்பட்ட சிந்தையும் சாயலும் இருக்குது அவர்கிட்ட இல்லையா. அது தேவ சாயலா இருக்கு. கிறிஸ்துவ சிந்தை தேவ சிந்தை தேவ சித்தம் படிக்கும் போது அவரை வளர்த்து கொள்ளும் போது அது தேவ சாயலாக இருக்கு. தேவோட குண பண்புகளா இருக்குது. தேவோட குணப்பண்புகள் கிறிஸ்துவத்துல அப்படியே படிந்திருக்குது. கிறிஸ்துவின் குணப்பண்புகள் அது அப்படியே ஒவ்வொரு மனிதனிடத்திலும் பதியும். அப்படி படிய வச்சு தேவ சித்தத்தை ஏற்று நடக்கிறதுக்கு அவர்களை கற்றுக் கொடுக்க வைக்கிறார். கற்றுக் கொடுக்கிறார். அதுக்கு நம்முடைய பரிசுத்த ஆவியும் கொடுக்கிறார். அப்ப மனிதரை இதெல்லாம் கற்றுக் கொடுத்து தேவனோடு முழுமையான ஒரு ஐக்கியத்திற்கு கொண்டு வரக்கூடிய பணியை நிறைவேற்றும் வரைக்கும் இந்த 1000 ஆண்டு கால ஆட்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அதுக்குதான் 1000 ஆண்டு காலம் தொடர்ந்து கடைசி வரைக்கும் போகும். இந்த காலத்தை குறித்து திரும்ப கொடுத்தலின் காலங்கள் என்றும் அப்ப சொல்லுகிறார். இந்த காலத்தை குறித்து கொடுக்கும்போது அப்போ சில 3:21 படிக்கிறோம். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசி எல்லாரோட வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேற தீரும் காலங்கள் வரும் அளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்க படிக்கிறோம் இல்லைங்களா. இங்க நிறைவேற தீரும் காலங்கள் சொல்லப்பட்டது. பரிசுத்த தீர்க்கதரிசி வாக்கினா உரைத்தவெல்லாம் நிறைவேற தீரும் காலம் சொல்லப்பட்டது. ஆனா ஆங்கிலத்துல பார்த்தோம்னா ரெஸ்டிடியூஷன் அப்படியா, திரும்ப கொடுத்தல். இழந்து போன காரியங்கள் பரிசுத்த தீர்க்கதரிசி வாயில உரைத்த இழந்து போன எல்லாம் நிறைவேறி தீர்காலங்கள் வருமானமும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி படிக்கிறோம். அப்ப இந்த காரியம் யெசுவா 2 வந்து மனதனை இழந்து போன ஜீவனுக்கு ஆதாரமான உரிமைகள், தேவனுடைய ஐக்கியத்தை இழந்து போனா, ஏதேன் தோட்டத்தை இழந்து போனா இல்லைங்களா. இப்ப இது எல்லாமே அவனுக்கு திரும்ப கொடுக்கணும். பூமி முழுக்க ஏதேன் தோட்டமா மாத்துறாரு. பூமி முழுக்க ஏதேன் தோட்டமா மாத்தி ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்பு எப்படி போட்ட ஒரு நிலையில இருந்தான், அப்படி போட்ட ஒரு நிலைக்கு எல்லாத்தையும் கொண்டு வரணும். அந்த பூர்ணத்துக்கு கொண்டு வர்றதுதான் திரும்ப கொடுத்தலின் காலங்கள் என்று அப்போஸ்தலர் இங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம் இல்லைங்களா. இதெல்லாம் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் திரும்ப கொடுக்குற காலம் கொடுத்ததுக்கு அப்புறம் சாத்தான கட்டவிழ்த்து விடுறாரு. இதெல்லாம் ஆகிறதுக்கு 1000 வருடங்கள் இல்லையா. அதுக்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலை ஆக வேண்டும். வெளிப்படுத்தினா 23 எல்லாம் தேவ ஆசீர்வாதத்தை பெற்று முழுமையான பூரணத்தை பெற்றதுக்கு அப்புறம் சாத்தானை கட்டவிழ்த்து விடப்படுகிறார். ஒவ்வொருவரையும் சோதிப்பதற்காக சிறிது காலம் கட்டவிழ்க்கப்படுகிறார். அப்புறம் 1000 ஆண்டுகளின் முடிவிலே சாத்தான் மீண்டும் சிறிது காலம் என்ன பண்ண விடுவிக்கப்படுறாம அப்ப கிறிஸ்துவின் மீட்பு பணி நிறைவு செய்திருக்கும். உலகத்தை பிதாவிடம் ஒப்படைத்திருப்பார். அப்ப இந்த காலகட்டத்துல அவரை சோதிக்கும்படிக்கு ஒவ்வொரு நிச்சயனுக்கு தகுதி உள்ளவர்களா தகுதியற்றவர்களா சோதிப்பதற்காக அங்க கட்டவிழ்த்து விடப்படுகிறான் என்பதை பார்ப்போம். இந்த இறுதி சோதனை ஏவாளை சோதித்தது போல மனிதனின் இருதயங்கள்லாம் தேவனில் கொண்ட நம்பிக்கை விசுவாசம் பரிசோதிப்பதாக அது இருக்கும். அதுதான் யெஷாயா உவமையில சொல்லும் போது வெள்ளாடு செம்மறியாடு அப்படிங்கிறார்.
வெள்ளாடு செம்மறியாடு உபமாத்துல சொல்லும்போது பசியா இருந்தேன், எனக்கு தாகம் கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, தாகமா இருந்தா தண்ணி கொடுக்கலன்னு சொல்லிட்டு நன்மையான காரியங்களையும் செய்யாத காரியங்களையும் அங்க சொல்லிட்டு வருவார். சிறையில இருந்தேன் என்னை பார்க்க வரல, வியாதியா இருந்தேன் என்னை பார்க்க வரல அப்படின்ற மாதிரி அங்க சொல்லிட்டு வருவார் இல்லைங்களா? அப்ப சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நான் எப்போ அப்படி இருந்து பார்க்காம இருந்தோம் அப்படிங்கிறப்போ, இந்த சிறியில் ஒருவனுக்கு நீங்க எதை செய்யாம இருந்தீங்களோ அதை எனக்கே செய்யல அப்படிங்கிறார். அதே போல சிறியவர் ஒருவனுக்கு எதை செஞ்சீங்களோ அதை எனக்கே செஞ்சீங்க. உடன் ஓடிக்கொண்டிருக்க சத்திய சகோதரிகளுக்கும் அவருடைய தேவையில இருந்து அவருக்கு எந்த ஒரு நன்மையான காரியங்களையும் நீ செய்யாம சுயநலத்தோடு நீ இருப்பாயானால் அதுவே ஒரு பாவமாக அந்த காலகட்டத்தில எல்லாம் கருதப்படக்கூடியதா இருக்கு. ஏன்னா அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்லும்போது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் நன்மை செய்யாதவனா அது அவனுக்கு பாவமா எண்ணப்படும் அப்படின்னு ஒரு இடத்துல நம்ம படிக்கிறோம் இல்லையா? யாக்கோபுன்னு தான் நினைக்கிறேன். ஆ யாக்கோபு 4:17 பாருங்க. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும் அப்படிங்கிறாரு. இதுதானே வெள்ளாடு செம்மறியாடு மேல சொல்றாரு. நன்மை செய்ய தெரியும், ஆனா சுயநலமாக செய்யாதபடிக்கு நான் ஏன் செய்யணும் அப்படின்றாங்க. அங்க என்ன இல்ல, அன்பு இல்ல, நீதி இருக்கு, ஆனா அன்பு இல்ல, தியாக அன்பு இல்ல. ஒவ்வொரு மனிதனும் தியாகம் வளர்த்து வெறுமனே நீதி செய்தால் மட்டும் பத்தாது, தியாக அன்பையும் வளர்த்திருக்க வேண்டும். ஏன்னா அநீதி யாரும் செய்ய முடியாது. என் பரிசுத்த பருவதெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. அநீதி செஞ்சா அவர்களுக்கு சிக்ஷைகள் வரும். அநீதியை நினைச்சாலும் சிக்ஷைகள் வரும். அதே போல நீதியை செய்தார்களானால், நன்மையான காரியங்களை செய்தார்களானால் அவர்களுக்கு பூரணத்திற்கு முன்னேறக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள் வரக்கூடியதா இருக்கும். ஆகையினால் செய்து கொண்டே போவாங்க, நீதியை செய்து கொண்டே போவாங்க. நீதி செய்யறதுன்னா என்ன, ஒரு கேள்வி வருது இல்லையா? நீதினா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நீதினா பிறருடைய பிறருடைய உரிமைகளும் சலுகைகளும் பாதிப்படையாதபடிக்கு அவர்களோடு கூட ஒத்துணர்வோடு நாம் ஜீவிப்போமானால் அதுதான் அவர்களுக்கு செய்யக்கூடிய நீதி. அது பாதிப்படையும்படிக்கு நாம எந்த ஒரு சிம்பிளா புரிஞ்சுக்கிறது இதான். இதுதான் சகோதர அன்பு அப்படின்னு வேதத்தை சொல்றது. சகோதர அன்பு. பிற நம்முடைய உரிமைகளும் நம்முடைய சலுகைகளும் பாதிப்படையும் நடந்தா நமக்கு பிரியமா இருக்குமா? பிடிக்காது. அப்ப நாமும் பிறர்களுக்கு அது மாதிரி செய்யாதபடிக்கு இருக்கணும். நாம மற்றவர்களுக்கு என்ன எதிர்பார்க்கிறோமோ நாமளும் மற்றவர்களுக்கு செய்யணும். அதானே சகோதர அன்பு. அப்ப பிறருடைய உரிமைகளும் சலுகைகளும் பாதிப்படையாதபடிக்கு அவர்களோடு ஒத்துணர்வோடு ஜீவிப்போமானால் அதுதான் நீதியா நடக்கிறது. அதே சமயத்துல அவங்களோட உரிமைகளும் சலுகைகளும் பாதிப்படையாதபடிக்கு ஒருவேளை நம்முடைய உரிமைகள் சலுகைகளும் கொஞ்சம் பாதிப்படைஞ்சாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு நாம் நன்மை செய்தோமானால் அப்ப அங்கதான் என்னது, நீதிக்கு மேல தியாக அன்பு வளருது. நம்முடைய உரிமைகளையும் சலுகைகளை விட்டு கொடுத்து பிறருக்கு நன்மை செய்தோமானால் அங்க தியாக அன்பு வளருது. நம்முடைய உரிமைகளும் சலுகைகளும் விட்டு கொடுக்காதபடிக்கு பிறருடைய உரிமைகளின் சலுகைகளும் பாதிப்படையாதபடிக்கு ஒத்துணர்வு ஜீவித்தோமானால் அது நீதி. இது தெளிவாக புரியும் என்று கருதுகிறேன். அப்ப இந்த காரியங்கள் தான் அங்க நடக்கணும். மற்றவர்கள் நன்மை செய்யணும். சுயநலமா இருக்கிறவர்கள் நன்மை செய்ய மாட்டாங்க. நீதியான காரியங்களை மட்டும் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த காலகட்டத்துல. அப்ப சுயநலமா இருக்கிற மற்றவர்கள் நன்மை செய்யணும் விரும்ப மாட்டாங்க. அப்ப சுயநலம் அங்க எடுபடாது. அதெல்லாம் பாவமாக கருதப்படக்கூடியதா இருக்கும். அப்படிப்பட்டவர் வெள்ளாடு வகுப்பாராக சாத்தானோட சேர்ந்துடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப அதுக்கு தான் இந்த விதமா சோதிப்பதற்கு தான் அங்க யாரு சாத்தான் கட்டவிழ்த்து விடப்படுகிறார். மத்தியஸ்தராக இருந்த கிறிஸ்துவின் சிறப்பு பணி நிறைவடைந்த பின்னு ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களா இருக்கிறார்களா இல்லையா அப்படிங்கிறத நிரூபித்து காட்டணும். அப்படிப்பட்டவர்களா தொடர்ந்து நித்திய ஜீவனோடு இருக்க முடியும். அந்த சிறிது காலம் அப்படிங்கிறது 1000 ஆண்டுகளில் பெற்ற நீதியையும் கீழ்ப்படிதலையும் உண்மையாய் தக்க வைத்திருக்கிறார்களா என்பதை வெளிப்படுத்தக்கூடிய இறுதி சோதனையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம் இல்லையா? சரி, இப்ப சாத்தான் கட்டப்பட்ட காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். அது எப்படி என்னங்கெல்லாம் பார்த்தோம். அடுத்ததா இப்ப தொடர்ந்து அந்த 20 அதிகாரம் பார்க்கும்போது வெளிப்படுத்தா 20:4-5 என்ன சொல்றாருன்னா,
நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. யெஷுவாவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அது சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அப்ப சபை வகுப்பாளர் கூட சொல்றாரு இல்லைங்களா? அவர்கள் பூமியில் இருக்கும்போது சரியானபடி சாட்சி பகர்ந்தவர்களா இருக்கிறாங்க, மிருகத்தை சொருபத்தையோட வணங்காதவர்களா இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ பாபிலோந்து வெளியே வந்தவர்களாக அந்த முத்திரை தரித்தவர்களா இல்லாதவர்களா இருக்கிறாங்க. மரணம் வந்து உண்மைத்துவம் ஓடக்கூடியவர்களா இருக்காங்க. அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் என்று சொல்லுகிறது நாம பார்க்கிறோம் இல்லையா? சரி, அடுத்து 5ஆம் வசனம் சொல்லும்போது மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர் தெழுதல் நாங்கள் சொல்கிறதை பார்க்கிறோம். சரி, இதுலயும் அவர்களுக்கு கேள்வி இருக்கு. கிறிஸ்தவ மண்டலத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த சந்தேகம் இருக்க கேள்வியில இந்த இந்த காரியங்களை குறித்து இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். உயிர்த்து கிறிஸ்துவுடன் கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்ப இவர்கள் உயிரடையணும், இயேசுவாஸ் 2ஆம் வருகையில் வந்திருக்கணும் இல்லையா? வந்துதானே அந்த காரியங்களை செய்யணும். அப்ப 1,44,000 பேர் உயிர் தெரிந்ததுக்கு அப்புறம் தான் இவர் ஆளுகை ஆரம்பிப்பாரா? ஏன்னா உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு டவுட். அதே போல சாத்தான் 1000 வருடங்கள் கட்டப்பட்டிருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சாத்தான் கட்டப்படுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகும் இல்லையா? அப்போ இவர்கள் உயிர்த்து எல்லாரும் உயிர் தந்ததுக்கு அப்புறம் ஆளுவார்கள் அப்படிங்கிறப்போ ஆளுகை நடக்கிறப்ப சாத்தான் கட்டப்பட்டிருப்பான் அப்படின்னாக்க சாத்தான் கட்டப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது. அதற்கப்புறம் 1000 வருடங்கள் கட்டப்பட்டிருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்து கொடுக்கப்பட்டது ஒரு 1000 வருடம் தானே. இப்ப இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லையா? இதெல்லாம் அவர்களுக்கு இடதுக்கு ஏதுவான கேள்வியாக இருக்கிறது. இதெல்லாம் மனத்தாழ்மையா இருந்து சத்திய வசனங்களை அங்கே கொஞ்சமும் இங்கே கொஞ்சம் இருக்கிற காரியங்களை ஒன்றாக இணைத்து பார்த்து அதுக்கு ஒரு இசை விளக்கமாக நாம பார்த்தோம்னா நிச்சயமா அந்த அர்த்தம் நமக்கு புரியக்கூடியதாக அது இருக்கும். இப்ப இங்க இருக்கிற வார்த்தையை பார்த்தோம்னா அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசானாங்க. யேசுவா கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்திருக்கும் போதே ஆளுகை ஆரம்பிக்கிறார். ஏன்னா வரும்போது எப்படிங்கிறாரு? அதிகாரத்தோடு வர்றார். பிரபுவாகி ஒரு மனிதன் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு வருகிறான். வந்த உடனே தன்னுடைய ஊழியக்காரர்களை கூப்பிட்டு கணக்கு கேட்கிறான் அப்படிங்கிறது விமானத்துல சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்ப வரும்போது அதிகாரத்தோடு வர்றாருன்னு அவர் ஆளுகை ஆரம்பிக்கிறாருன்னு அர்த்தம். 1874 ஆளுகை ஆரம்பிக்கிறாரு. ஆனா முதலாவது தம்முடையவர்களுக்கு தான் வந்திருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துகிறார். நான் வந்திருக்கேன்னு வெளிப்படுத்தணும்ல. வாசற்படி வந்து கதையை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டா கதையை திறந்தால் நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான் சொல்லப்பட்டிருக்கா இல்லைங்களா? அப்போ இந்த காரியங்களை தான் முதல்ல அவர் செய்கிறாரு. வந்து தான் வந்திருக்கிறத வெளிப்படுத்துறாரு. இதே விஸ்வாசு 2ஆம் வருகை எப்போது, 2ஆம் வந்திருத்தல் எப்போது அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நாம் அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த காரியங்கள் வந்து விளக்கமா பார்த்துருக்கோம். அது இல்லாதவர்கள் சொன்ன இந்த ஸ்கிரீன்ல செய்யற இந்த காரியங்களுக்கு நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா இதுல போய் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பன்னீர்செல்வம் 3555.com பாத்தீங்கன்னா தெரியும். அதே போல இந்த உள்ள இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாலும் அவர்களுக்கு நாங்க அனுப்பி வைப்போம். நீங்க என்ன பண்ணலாம், அதை கேட்டு அதை தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? அப்போ உயிர்த்தெழுதல் எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த இணைக்காலங்கள் அப்படிங்கிற காரியத்துல பார்த்தோம்னா யஸ்வாசு கிபி 33ல உயிர்த்தெழுந்தார். யூத யுகம் 1845 வருஷம், சுவிசேஷ யுகம் 1845 வருஷம். ஏன்னா யூத யுகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாமே சுவிசேஷ யுகத்தில் நடக்கிற காரியங்களுக்கு நிழல் அடையாளமா இருக்கிறது. அதே போல அந்த காரியங்கள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா?
அப்போ கிபி 33 யசோதர் உயிர் தெழுந்தாருன்னா அதோட 1845 வருஷம் இணைக்காலங்கள். ஏன்னா யூதயுகம் 1845 வருஷம் இல்லையா? இப்ப இங்கே 1845 வருஷம் 33 கூட்டினா 1878 வரும். யசோசிய வந்திருக்கிறது எப்போ? 1874 இல்லையா? அப்போ தான் வந்து தமிழர்களுக்கு சத்திய வெளிச்சத்தை கொடுக்கிறாரு. அடுத்தது 1878 மரித்த பஸ்துவான்களை உயிர் தெழ வைக்கிறாரு இல்லைங்களா? ஆளுகே 1874 ஆரம்பிச்சிருக்கிறாரு. 878 உயிர்த்தெழுதல் நடக்குது. அப்ப அதை இந்த வசனத்தோட நாம ஒப்பிட்டு பார்க்கணும். அவர்கள் உயிர்த்து இல்லையா? கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசானார்கள். அப்ப உயிர்த்து கிறிஸ்துவின் ஆளுகையிலே அவரோட கூட பங்கடைகிறார்கள். அதான் இதோட அர்த்தம். அவரோட கூட அந்த ஆளுகையிலே பங்கடைகிறார்கள். 1878 அவர்கள் உயிர்த்து கிறிஸ்து ஆரம்பித்திருக்கிற 1000 வருட ஆளுகை 1874 ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த ஆளுகையிலே அவரோடு கூட பங்கடைகிறார்கள். உயிர்த்து கிறிஸ்துவுடன் கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள்னா அவர்களோடு கூட அந்த காரியங்கள்ல பங்கடைகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். சரிங்களா? அப்ப மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கணும். அப்ப மரணம் அடைந்த மற்றவர்கள் இல்லையா? அப்ப மற்ற மரித்த அப்போ இங்கே ஒரு கேள்வி வருது. மரணம் அடைந்து மற்றவர்கள் 1000 வருஷம் முடியும் போது உயிரடையலைன்னா 1000 வருடங்கள் உயிர் தெழுந்த பரிசுத்தவான்கள் யார் ஆளுகை செஞ்சாங்க இல்லையா? ஈஸ்வரர் அண்ணாவர்கள் வந்திருக்கும் போது கிறிஸ்து அவர்கள் உயிர்த்தெழ வைக்கிறாரு. அவரோடு கூட 1000 வருஷம் அரசாங்கம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா 5வது வசனம் பார்த்தோம்னா மரணம் அடைந்த மற்றவர்கள் 1000 வருஷம் முடிகிற வரைக்கும் உயிரடையலைன்னா அப்ப யாரதான் அவங்க ஆளுகை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ இது முதலாம் உயிர்த்தெழுதல். இவர்கள் எழுதுறது முதலாம் பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து எழுதுறது முதலாம் உயிர்த்தெழுதலா இருக்கிறது. அது மற்ற மரித்தவர்கள் அப்படின்னு வரும்போது மரணம் அடைந்த மற்றவர்கள் அப்படிங்கிறப்போ மற்ற மரித்தவர்கள் இல்லையா? இப்ப மற்ற மரித்தவர்கள் அப்படிங்கிறப்போ முதலாம் உயிர்த்தெழுதல் முடிந்ததற்கு பிறகு இந்த மற்ற மரித்தவர்கள் உயிரோடு வருவாங்க அப்படிங்கிறதா அந்த காலத்தை சுட்டி காட்டக்கூடிய காரியம் தான் இந்த மற்ற மரித்தவர்களே இருக்கிறது. அப்ப அதன் பிறகு மரித்து கொண்டிருக்கிற அந்த உலகத்துக்கான அந்த பொதுவான உயிரோடு எழுந்து வரக்கூடிய அந்த உயிர்த்தெழுதல் வரக்கூடிய அந்த காரியங்களை இது சுட்டி காட்டக்கூடியதா இருக்கிறது. ஆனா 1000 வருடம் முடிவு வரை உயிரிழவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கல இல்லையா? மற்றவர்கள் 1000 வருடம் முடிவுகளும் உயிரிழவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 1000 வருடம் முடியும் அளவும் அப்படிங்கிற இந்த வாசகம் கூட்டி சேர்க்கப்பட்ட ஒரு வாசனமா இருக்குது. பின்னாலே சேர்க்கப்பட்ட ஒரு இடைச்சேறுகளாக இது இருக்கிறது அப்படின்னு சொல்லி பல அறிஞர்கள் இதை ஒப்புக்கொள்ளுகிறார். இது கூட்டி சேர்க்கப்பட்ட ஒரு வருஷம். ஏன்னா 1000 வருஷம் அரசாளுவாங்கன்னா உயிரோட எழுந்து வரலன்னா யார் அரசாளுவாங்க? அரசாளுறாங்க யாருமே இல்லையே இல்லைங்களா? அப்ப இது கூட்டி சேர்க்கப்பட்ட ஒரு வசனமாக இருக்கிறது அப்படிங்கிறத எல்லாரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இது கிபி 5ஆம் நூற்றாண்டுல முதலில் ஓர குறிப்பாக எழுதப்பட்டதாக சொல்றாங்க. 5ஆம் நூற்றாண்டுல ஓர குறிப்பில் எழுதப்பட்டது. பின்னர் அதை நகல் எடுத்தவர்கள் ஓர குறிப்பில் எழுதப்பட்ட அந்த காரியங்களை எல்லாம் உள்ளார வசனத்தில் ஒரு பகுதியாக தவறுதலாக சேர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கருதப்பட்டிருக்கு. ஆனா 7ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய எந்த பழமையான கையெழுத்து பிரதியிலும் இந்த 1000 வருடம் முடியும் வரை அப்படிங்கிற அந்த வாசகம் அங்கே இல்லை. மரணம் அடைந்த மற்றவர்கள் உயிரடையவில்லை, அவ்வளவுதான். அந்த 1000 வருடம் முடிவு வரைங்கிற அந்த வாசகம் செருக்கப்பட்ட ஒரு வாசகமா இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். அப்ப மற்ற மரித்தவர்களுடைய பொதுவா உலக மனுக்குலத்தை குறிக்கிறது. மரணம் அடைந்த மற்றவர்கள் உயிரடையவில்லை அப்படிங்கிறப்போ இதை குறித்து நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம்னா 1000 ஆண்டுகள் தொடக்கத்துல கிறிஸ்துவோடு ராஜ்யத்திலே பங்கு கொள்ளக்கூடிய வகுப்பை தவிர மீதமுள்ள மனிதர்கள் அது அனைவருமே இந்த மரணம் அடைந்த மற்றவர்கள் அப்படிங்கிறதுல குறிக்கக்கூடியதா இருக்கு. அதாவது புது சிறுஷா ஜெனிபிக்கப்பட்ட ஆட்கள் தவிர மற்றவர்கள்
அவர்கள் எல்லாருமே மரணமடைந்த மற்றவர்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் உயிரடையவில்லை அப்படிங்கிறப்போ அவங்க உயிர் தெழுந்து வரமாட்டாங்களா அப்படின்னா உயிரோடு எழுந்து வருவாங்க. கல்லையிலிருந்து எழுப்பப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறது இதோட அர்த்தம் கிடையாது. ஆதாமில் இழந்த முழு முளையான அந்த பூர்ண ஜீவ நிலையை உடனடியாக அடைய மாட்டாங்க. உயிர் தந்து வரும்போதே ஆதாம் இழந்து போன அந்த நிலைமையிலே பூர்ண நிலையில அவங்க வரமாட்டார்கள் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தமா இருக்கு. மனிதர்கள் விழுத்து எழுப்பப்படுவார்கள். மரண நித்திலிருந்து எழுந்து வரும்போது எழுப்பப்படுவார்கள். அவர்களுக்கு சரீரம் புது சரீரம் கொடுக்கப்படும். ஆனா உடனடியாக பூரணமான அந்த வாழ்க்கையை அடைய மாட்டாங்க. அந்த பூர்ணத்துவத்தை அவர்கள் அடைய மாட்டாங்க. ஏற்கனவே மறித்த போது எந்த விதமான ஒரு நிலையிலே எந்த ஒரு மரண மனநிலையிலே எந்த ஒரு கேரக்டர் வளர்த்து கொண்டிருந்தார்களோ அதே நிலைமையில தான் அவர் என்ன பண்ணுவாங்க, எழுந்து வருவாங்க. தேவனுடைய பார்வையில உயிர் அல்ல ஜீவன் அப்படின்னா மரணம், வியாதி, பலவீனம் ஆகியவற்று முற்றிலும் விடுபட்டிருக்கணும். அப்படி முற்றிலும் விடுபட்ட அந்த ஒரு நிலை, அந்த பூர்ணமான நிலையை தான் தேவனுடைய பார்வையில ஜீவன் என்றும் உயிரோடு இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இவர்கள் எழுந்து வரும்போது அப்படிப்பட்ட ஜீவனுடையவராக எழுந்து வரமாட்டாங்க. உயிரோடு எழுந்து வருவாங்க. ஆதாமின் சாபம் நீக்கப்பட்டிருக்கும். பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கும். ஆனா எழுந்து வரும்போது அதே பழைய ஏற்கனவே நம்ம பார்த்தபடி சாத்தானே அதே குண இயல்புகள், சாத்தான் மூலம் சவதரித்துக் கொண்டிருந்த அதே சடங்காச்சாரங்கள் அதெல்லாம் மூளையில பதிந்து கிடக்கும். இப்ப எழுந்து வரும்போது அதை தான் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆனா அங்க அனுமதிக்கப்பட மாட்டாது. ஏன்னா சாத்தான் கட்டப்பட்டு போயிட்டா கிறிஸ்துவ ஆளுகை ஆரம்பிச்சிருச்சு. ஆளுகை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவரோட மூடத்தனமா பழக்க வழக்கங்கள், மூடத்தனமா காரியங்கள் எதுக்குமே அங்க அனுமதி கிடையாது. கிறிஸ்துவின் புது உடன்படிக்கையின் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியும். அதற்கு மாறி இவர்கள் ஏதாவது செய்ய நினைச்சாங்கன்னா அவர்களுக்கு சிக்ஷைகள் கொடுத்து அது சீர்திருத்தப்படும். அப்படி சீர்திருத்தம் செய்யற காரியங்கள் அதற்கப்புறம் அங்க ஆரம்பிக்கும் சொல்லி பார்க்கணும். இப்படி அவர்களை சீர்திருத்தம் செய்து செய்து முழு பொண்ணது கொண்டு வந்து ஆயிரோட இறுதியில தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, முழு பூர்ணத்தை அடைந்தவர்களாக அவர்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட பூர்ண நிலையை தான் இந்த உயிர்த்தெழுதல ஒரு ப்ராசஸா இருக்கு. அப்ப உயிரோட எழுந்து வரும்போது அது உயிர்த்தெழுதல் கிடையாது. உயிர்த்தெழுதலோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் அது. படிப்படியாக அவர் பூர்ணத்தை பாவ இயல்புகளை விட்டு சத்தியத்தை அறிந்து அதற்கு கீழ்ப்படிந்து படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து அந்த முழு பூர்ணத்தை எப்பொழுது அவர்கள் அடைகிறார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் உயிர் அடைந்தவர்களாக உயிர் தெளிந்தவர்களாக தேவனுடைய பார்வையிலே கருதப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்பதான் தேவனுக்கு முன்பா நிற்கிறதுக்கு ஒரு தகுதியாம்சம் அப்பதான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்குது. அது வரைக்கும் கிறிஸ்து தன்னுடைய கஸ்டடியில அவர் வச்சிருக்கிறார். ஏன்னா இப்ப ஆதாம் சாபம் நீக்கப்பட்டாச்சு. எழுந்துட்டு மறுபடியும் பாவம் செஞ்சாங்கன்னா மறுபடியும் மரண தண்டனை. தேவனுடைய நீதியான தீர்ப்பு, பாவத்தின் சம்பளம் மரணம் தான். அது எந்த காலகட்டத்துல இருந்தாலும் சரி. இப்போ உயிரோட எழுந்து தேவனுக்கு முன்னால் நிறுத்தினா உடனே அவர்கள் மரண தண்டனைக்கு போயிடுவாங்க. ஆயினால் அவருடைய பாவங்களை எல்லாம் நீக்கிறதுக்கு மட்டும் பத்தாது, பாவ இயல்புகளை எடுத்து போட்டு நீதிக்கான ஒரு வாஞ்சி, பாவத்தை வெறுப்பதற்கான வெறுப்பு, இதெல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டே போய் இறுதி போனது கொண்டு போயிட்டு அங்க கொண்டு போய் நிறுத்தும் போதுதான் பிதா நிற்பதுக்கு தகுதியானவர்களா இருக்கிறாங்க. அப்பொழுதுதான் அவர்கள் உயிர்த்தெழுதில் பிள்ளைகளாக அவர்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த வசனம் சொல்லும் போது மரணம் அடைந்த மற்றவர்கள் உயிரடையவில்லை. ஏன்னா கிறிஸ்து அந்த மரித்தவர்கள் உயிர்த்தெழுந்து வந்துட்டாங்க இல்லையா. ஆதாம் 930 ஆண்டுகள் இல்லையா. ஆதாம் 930 ஆண்டுகள் படிப்படியாக செத்துக்கொண்டே போனான்னு சொல்லி பார்க்கலாம். அதே போல மீட்பின் காலத்திலே மனிதன் படிப்படியாக உயிர் பூர்ண நிலைக்கு படிப்படியாக அவன் திரும்பான். இப்ப மனுக்குலத்தினுடைய உயிர்த்தெழுதல் ஒரு நிகழ்வு மட்டும் அல்ல, 1000 ஆண்டுகள் முழுவதுமே தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு செயல்முறையா இருக்கு. உயிர்த்தெழுதலுக்கான அந்த ப்ராசஸ் உயிரோடு எழுந்தது மட்டுமல்ல, படிப்படியா முன்னேற்றம் அடைந்து அந்த முழு பூர்ணத்தை அடையணும். அதுதான் முழுமையாக உயிர்த்தெழுதலுக்கான அந்த நிலையா இருக்கு. அப்ப அவர்கள் 1000 ஆண்டுகள் முழுவதுமாகவே அதிகமாக உயிருள்ளவர்களாக குறைவாக மரித்த நிலையிலும் மாறிக்கொண்டே போகக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கணும். இப்ப இந்த டயக்ராம்ல பார்த்தோம்னா ஆதாம் மரணத்தை நோக்கி செத்துக்கொண்டே சாகக்கூடிய அந்த நிலை 930 வருடங்கள்.
இப்ப இந்த நிலை பார்த்தா பூர்ணமாக இருந்த ஆதாம் நிலை. அப்போ பாவத்தை சவதரித்த உடனே அவன் என்ன பண்ணான்? அவனுடைய ஜீவன் படிப்படியா குறைஞ்சு கொண்டே செத்துக்கொண்டே சாகக்கூடிய இந்த நிலை படிப்படியா கீழ் நோக்கி செத்துக்கொண்டே போறான் இல்லையா? அப்படி படிப்படியாக அவனுடைய ஜீவன் படிப்படியா செத்துக்கொண்டே போய் இறுதியிலே மரண நிலைக்கு இங்க வந்துருது. இப்படிதான் ஒவ்வொருவனுக்கு மரணம் ஆகுது. வயதாகி உள்ள ஜீவ அணுக்கள்லாம் அப்படியே செத்துக்கிட்டே போய் இறுதியிலே மரணத்தை அடையக்கூடியவர்களா இருக்கிறோம். அந்த மரண சாபம் மூலம் அந்த மரண சாபம் இப்படியா கொண்டு போகுது. ஆதாம் 930 வருடங்கள் ஆச்சு அவன் இந்த விதமா மறிக்கிறது. ஏன்னா பூரணத்துக்கு அருகாமையில இருந்தான். இப்பெல்லாம் நாம 100 வயசு வர்றதே பெரிய பாடா இருக்கு இல்லைங்களா? அப்படி 100 வயதுலாம் வந்தவங்க திடகாத்திரமா யாராவது இருக்கிறாங்கன்னு பார்த்தா அது கேள்வியா தான் இருக்கு. ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க திடகாத்திரமா இருக்காங்களா? ஜப்பான்ல நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க சொல்லப்பட்டது. ஆனா திடகாத்திரமா இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு இல்லைங்களா? இப்படி செத்துக்கொண்டே மனதை நோக்கி போனா. ஆனா பெசிலியா காலத்துல மனிதர்கள் உயிரோடு எழுந்து வர புது உடன்படிக்கை பிரமாணங்கள் கீழ்ப்படிய பூர்ணத்தை நோக்கி முன்னேறி கொண்டே போவான். இவன் கீழே இறங்கி கொண்டே அவனோட ஜீவன் கீழே இறங்கி கொண்டே போனது. இவர்கள் உயிர்த்திலிருந்து வந்ததுக்கு அப்புறம் இவர்கள் ஜீவன் எப்படி இருக்குது? அந்த பூர்ணத்தை நோக்கி முன்னேறி கொண்டே போகுது. புது உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிய இவர் ஜீவன் பூர்ணத்தை நோக்கி முன்னேறி கொண்டே போய் அந்த இறுதியிலே முழு பூர்ணத்தை ஆதாம் இந்த நிலையில விழுந்தான். அந்த நிலைக்கு முழு பூர்ணத்தை அவர்கள் அடைகிறாங்க. இந்த நிலையை எப்போ அடைகிறார்களோ அப்பதான் இவர்களுடைய உயிர்த்தெழுதல் முழுக்க பெற்றுச்சு. இங்க நிற்கும் போதுதான் அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளா இருக்கிறாங்க. அப்ப இதற்குதான் கிறிஸ்துவுக்கு 1000 வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி 1000 வருடங்கள் முழு பூர்ணத்தை அடைந்த பிறகுதான் பிதாவிட்ட ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்கிறாரு. இப்ப இங்க வரும்போது அவர்கள் உயிரோடு இருந்தவர்களாக உயிர்த்தெழுதல் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. மரித்த நிலையில் எழுந்து வந்த உடனே அது உயிர்த்தெழுதல் கிடையாது. அவர்கள் ஜீவன் இல்லாதவர்களா தான் இருக்கிறாங்க. உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய பார்வையில் முழு ஜீவன் உடையவர்களா இல்லை. தேவனுடைய பார்வையில் முழு ஜீவன்னா இந்த நிலைக்கு இருக்கணும். ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னுமே இருந்த அந்த நிலை இருக்கணும். அந்த நிலையை அவர்கள் இங்கதான் போய் அடையிறாங்க. சேம் இதுக்கு நேரா இங்கதான் போய் அடையக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இதற்காக 1000 வருடங்கள் அவர்களுக்கு என்ன பண்ணுது தேவைப்படக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். ஆனா சபையின் காரியம் அப்படி கிடையாது. சரீரமே சபை இந்த மாதிரி வராது. ஏன்னா பூமியில இருக்கும்போதே அவர்களுக்கான அது புது சிருஷ்டி. அவர்கள் கிறிஸ்து மூலமா சகோதரித்த அந்த பூர்ணமான ஜீவனுக்கு ஆதாரமான அந்த உரிமைகள் எல்லாம் பலி செய்தே அது வளர்ந்து கொண்டே வருது. புது சிருஷ்டி பூமியில் இருக்கும்போது வளர்ந்து கொண்டே கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து தேவ சீத்தத்தை அறிந்து உண்ணாந்துக்கு அதுக்கு கீழ்ப்படிந்து தேவன் அந்த தெய்வீக சுபாவம் அந்த நிலைக்கு எந்த விதமான கேரக்டர் எந்த விதமான குணப்பண்புகள் தேவையோ அந்த குணப்பண்புகளை இவர்கள் வளர்த்து கொண்டே போகிறார்கள். அதனாலதான் யேசுவா சொல்லும் போது பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டான்னு படிக்கிறோம். பட்ட பாடுகளினால கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாருன்னா அப்ப பிதாவின் சித்தத்தை கீழ்ப்படிந்து தானே மனுஷனாவே வந்தாரு. அப்ப இங்க கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் அப்படின்னா இது எது? அவரிடம் உள்ள புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டி கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டே வருது. பிதாவின் சித்தம் என் பிதா எனக்கு எதை சொல்றாரோ எதை செய்ய சொல்றாரோ எதை பேச சொல்றாரோ அதையே அப்படி சுயமாக நான் எதையுமே செய்யல அப்படிங்கிறார். எல்லாத்துக்கும் பிதாவின் சித்தம் சொல்லிட்டு இருக்கிறார் இல்லையா? இப்படி அவரோட குணப்பண்புகள் பிதாவின் சித்தத்தை செய்வதில் களி கூறுவதிலும் சந்தோஷப்படக்கூடியதிலும் அப்படியா இருந்து கொண்டே போகுது. அது மரணமாக இருந்தாலும் சரி, பிதாவின் சித்தம் மரணமா இருந்தாலும் அதுல களி கூறுதலோடு அது தம்மை ஒப்பு கொடுக்கக்கூடாது. அப்ப இங்கே அவங்க கேரக்டரு வளரக்கூடிய காரியங்கள்லாம் பூமியில இருக்கும்போது இதை புது சிருஷ்டி இல்லையா? சபை வகுப்பான்னு சொன்னோம்னா இதை இங்கிருந்து தான் போகணும். இது புது சிருஷ்டிக்கு மட்டும்தான் நம்ம எடுக்கலாம். புது சிருஷ்டி வளர்ந்து கொண்டே போய் அவர்கள் தெய்வீக சுபாவத்தோடு அந்த பூரணத்தை உயிர்த்தெழுதலில் அடையக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப உயிர்த்தெழுதல் அடையும் போது முழுமையா தம்மை கீழ்ப்படுத்தி புது சிருஷ்டி வளர்ந்த நிலையில் இருக்கிறது. இப்போ உயிர்த்தெழுதலே புது சிருஷ்டிக்கு தெய்வீக சுபாவத்துக்குரிய சரீரம் கொடுக்கப்பட்டு உயிர்த்தெழுதல் போது பிறந்த புது சிருஷ்டியாக தெய்வீக சுபாவத்தை உடைய சாவாமையுடைய ஒரு ஜீவனாக அது அங்கே இருக்குது. அப்ப இவர்களுக்கு மட்டும் உயிர்த்தோடு வந்ததுக்கு அப்புறம் காரியம் அவர்களுக்கு மட்டும் ஏன் அப்படி
ஏன்னா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு அந்த விதமானது. அவர்கள் தெய்வீக சுபாவத்தை சுதந்திரிக்கிறார்கள், சாவாமையை சுதந்திரத்துக் கொள்கிறார்கள். தெய்வீக சுபாவத்தில் இருக்கக்கூடிய அந்த தளத்திலே, சாவாமை அந்த தளத்திலே எந்த ஒரு பரீட்சைகளையும் சோதனைகளும் வைக்க முடியாது. அதெல்லாம் இங்கே பூமியில இருக்கும்போதே அவர்களுக்கு முடிஞ்சுது. பூமியில இருக்கும்போதே அவர்களுக்கு நியாய தீர்ப்பின் காரியங்கள் எல்லாமே முடிஞ்சிருக்கு. ஆனா மனுக்குலத்துக்கு பெசிலியா காலத்துலதான் நியாய தீர்ப்பு, மில்லினியல் யுகத்துல தான் நியாய தீர்ப்பு. அவர்களுக்கு பூமியில ஓடிக்கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் நியாய தீர்ப்பு. பேதுரு சொல்றாரு, நியாய தீர்ப்பு முன்பு தேவனுடைய வீட்டிலே தூங்கும் காலமா இருக்கு சொல்றாரு இல்லையா? அப்ப அங்கேயே நியாய தீர்ப்பு. அப்ப அவர்கள் உயிர்த்தெழுந்து வரும்போதே முழு பூரணத்துக்கு உயிர்த்தெழுந்து வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? சரி. இப்ப நாம இது வரைக்கும் படித்த புரிந்து கொண்ட காரியங்கள் என்ன? ஏன்னா நிறைய பார்க்குறோம், நிறைய விஷயங்களை கம்பேர் பண்றோம். இது வரைக்கும் நம்ம புரிந்து கொண்ட என்ன அப்படின்னு சுருக்கமா பார்த்தோம்னா, பலமுள்ள தூதன் யாரு? கிறிஸ்துவும் சரீரமாகிய சபை, அவர் தான் பலமுள்ள தூதன். பெரிய சங்கிலி அப்படிங்கிற சத்தியம், அதன் வல்லமை தான் பெரிய சங்கிலி. அதன் மூலமா ஏன்னா வானத்திலிருந்து இறங்கி வர்றாரு, பெரிய சங்கிலி வச்சிருக்காரு, அது பலதூதம், பலமுள்ள தூதம். சத்தியம் அதன் வல்லமை தான் குறிக்கூடியா இருக்குது. கட்டுதல் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? சாத்தான் ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அவனுடைய ஆதிக்கம் செலுத்தும் செல்வாக்கை குறைக்கணும். படிப்படியா சத்தியத்தையும் அதன் வல்லமையின் மூலமாக அவன் ஆதிக்கம் பண்ணக்கூடிய செல்வாத்தை படிப்படியாக குறைத்து தீமையை முழுமையாக இல்லாம செய்து அவன் செயல்பட முடியாமல் அவனை அடைத்து வைக்கணும். இதான் சாத்தான் கட்டுறது. கடைசியில அவன் முழுவதும் எந்த ஒரு செயல்பாடும் செயல்பட முடியாத வரைக்கும் அவனை பிடித்து முழுமையாக அடைத்து வைத்தர்றாரு. இதுதான் சாத்தானை கட்டுதலாக இருக்கிறது. ரெண்டாவது, சாத்தானை கட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் பெசிலியா ஆரம்பிக்கும். பெசிலியா ஆரம்பிக்கும் போது அவன் முற்றிலுமே செயலற்று இருப்பான். பூமியில என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் காணக்கூடாத விதத்துல பாதாளத்திலே தள்ளி அடைத்து வைத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. பாட்டம்லெஸ் பிட் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? பாதாளத்தை தள்ளி அடைத்து அபாயஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. மறக்கப்பட்ட நிலை, ஒன்றும் அறியாத ஒரு நிலையில கொண்டு வச்சிட்டார். அப்புறம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, அவன் செல்வாக்கை தீமையும் இல்லாமல் செய்வது என்பது 1000 வருடங்கள் முழுக்க நடைபெறக்கூடியதா இருக்குது. அப்ப பெசிலியா காலம் வரைக்கும் அவனை முழுமையாக படிப்படியா அவனை குன்ற செய்து கட்டி போடுறாரு. பெசிலியா காலத்துக்கு அப்புறம் உயிரோடு எழுந்து வரக்கூடிய நபர்கள், உயிரோடு எழுந்து வரக்கூடிய நபர்கள், அவர்கள் சாத்தானிடமிருந்து சவதரித்த அந்த பாவ இயல்புகள், பாவ சிந்தனைகள், பாவ நோக்கங்கள், அந்த பாவம் மூலம் வளர்த்து கொண்ட கேரக்டர், இது எல்லாமே அந்த தீமையான செல்வாக்கு எல்லாம் இல்லாமல் செய்யணும் இல்லையா? அது அவங்கள்ட்ட அது அவர்கள் சத்துருக்களா இருக்கும். அந்த சத்துருக்களை பாதைப்படைக்கு போடணும். இப்படி எல்லாத்தையும் முழுமையா தீமையான செல்வாக்கு, தீமை எல்லாத்தையுமே இல்லாமல் செய்வது என்பது 1000 வருடங்கள் முழுக்க நடைபெறக்கூடியதா இருக்கிறது. இதுதான் சத்துருக்கள் நடுவே அவர் ஆளுகை செய்கிறது. இப்படி ஆளுகை செய்து கடைசி சத்ருவாகிய மரணத்தையும் அவர் என்ன பண்றாரு? பரிகரித்து போட்டாரு. எல்லாத்தையும் முழு பூரணத்துக்கு கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி நாம் இந்த காரியங்கள் மூலமாக நாம புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? சரி. சரி, இப்ப மணி ஆயிடுச்சு. அதனால நாம இந்த காரியங்களை இதோடு நாம என்ன பண்ணலாம்? நிறுத்தி கொள்ளலாம். மீதி இருக்கிற காரியங்களை கர்த்தர் சித்தமானால் இனி வரக்கூடிய காலங்களில் நாம் என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். இதுல ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருக்குமானால் ஏற்கனவே ஸ்கிரீன்ல தெரிந்த அந்த நம்பருக்கு நீங்க என்ன பண்ணலாம்? கான்டாக்ட் பண்ணலாம். நான் காமிச்சிடறேன் ஒரு தடவை. ஸ்கிரீன் தெரியல, இந்த காரியங்களுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா வரும். பழைய வீடியோலாம் பன்னீர்செல்வம் 3555.com, அதில் ஸ்பேஸ் விடாம நீங்க இந்த காரியங்களை நீங்க அடித்தீர்களானால் எல்லா வீடியோ வரும். இல்லைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9626654934, இதுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பிச்சி வைக்கிறேன். இல்லை வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கூட அதற்கான மெட்டீரியல் அனுப்பி வச்சா நீங்க படித்து தெரிந்து கொள்ளலாம். அது என்னாலான ஒரு உதவியாக உங்களுக்கு இருக்குது. இந்த விதமான சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு ஆவல் உள்ளவர்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த காரியங்களை நாம
விளக்கி சொல்றதுக்கு ஆவல் உள்ளவர்களா இருக்கிறோம். சரி, அன்பின் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.